මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්නේ නා- මේ වගේ ලස්සන සභාවේ සිටින ඔබ සියලු දෙනා සමග දෙවියන් වහන්සේගේ වචනය බෙදා ගන්න අවස්ථාව ලබා දුන්න නිසා ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இது போல அழகான சபையிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக මම අවුරුදු ගාන මහනුවර හිටියා. நான் அநேக வருடங்களாக கண்டியிலே இருந்தேன். අවුරුදු 11ට කලින් මම කුරුණෑගලට ආවා. 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக வடமேல் மாகாணத்துக்கு வந்தேன். මම ඉන්නේ තඹුළු පාරේ. நான் இருப்பது தம்புள்ள வீதியிலே. මේ පොල්ලත්තු පිටිය කියලා දන්නවද? பொல்லாத்த பிட்டின்ற இடம் தெரியுமா? එහෙ තමයි ඉන්නේ. அங்கதான் இருக்கேன். මම මේ කුරුණෑගලට ඇවිල්ලා நான் இந்த குருநாகலுக்கு வந்து පළවෙනි අවස්ථාවක முதல் சந்தர்ப்பத்திலே මම මේ උබේ පල්ලියට මේ පල්ලියට ඇවිල්ලා நமஸ்கார சஹாபாகி වෙලා ගියා. நான் உங்களோட இந்த சபைக்கு வந்து நமஸ்காரத்துல கலந்து கொண்டு விட்டு போனேன். අද දවස් නම් දෙවෙනි පාර இன்றைக்கு தான் இரண்டாவது நாள். ඔබ සමග දෙවියන් වහන්සේගේ වචනේ බෙදගන්නේ මේ church එකේ පළවෙනි අවස්ථාවේදී. உங்கள் மத்தியிலே வசனத்தை பேசுவதற்கு வந்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது. ඒ නිසා මට හරිම සතුටුයි. எனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ගිය පාර මේ පාස්ටර් මෙතියු මගෙන් ඉල්ලලා තියෙනවා එවිලා දේශනා කරන්න කියලා. கடந்த நாட்களிலே பாஸ்டர் மேத்யூ இடத்துல கேட்டிருக்கிறார் வந்து பிரசங்கிக்க පොරොන්දු වුණා. நான் சரி என்று பொருத்தனை செய்தேன். මම ලෑස්ති වුණා එන්න. நான் வரும்படியாக ஆயத்தப்பட்டேன். නමුත් මේ අසනීප වුණා. ஆனா சுகையினப்பட்டு விட்டேன். ඒ නිසා ඔබට මතකද දන්නේ වෙන කොරියන් පාස්ටර් කෙනෙක් ඇවිල්ලා දේශනා කරලා ගියා. அன்றைய நாளிலே வேறொரு கொரியன் பாஸ்டர் வந்து உங்கள் மத்தியிலே பிரசங்கித்து விட்டு போனார். හරි. අපි දෙවියන් වහන්සේගේ වචනය බලමු. நாங்க தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். මතෙව් පොතේ மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28 වෙනි පරිච්ඡේදයේ 28வது அதிகாரம் 19 සහ 20. 19 20. මතෙව් පොතේ மத்தேயு 28 වෙනි පරිච්ඡේදයේ 28வது அதிகாரம் 19 සහ 20. 19 20. එබැවින් නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න පියාණන්ගේත් පුත්‍රයාණන්ගේත් ශුද්ධාත්මයාණන්ගේත් නාමයට ඔවුන් බෞතිස්ම කරන්න මා විසින් නුඹලාට ආන කළ සියල්ලම පවත්වන්නට ඔවුන්ට උගන්වන්න මමද ලෝකාන්තමේ දක්වා සෑම කල්ලීම නුඹලා සමග සිටිමි යයි කීසේක. ආමේන්. ආමේன். දෙමළ භාෂාවෙන් ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்றார். ஆமேன். ආමේන්. ஆமென். අපි තව පාරක් මාතෙක කියවමු. நாங்க மீண்டும் ஒரு முறை என்னோட சேர்ந்து வாசிங்க. සිංහල බයිබලයේ තියෙන අය මාතෙක කියවමු. சிங்கள வேதம் இருக்கிறவர்கள் போதரோடு சேர்ந்து නැත්නම් சொல்லுங்க. සිංහල අකුරු දන්න කට්ටිය මෙහෙ තියෙනවා. අරක මාතෙක කියවමු. ඊට පස්සේ අපි දෙමළ භාෂාවෙන් මේ පාස්ටර් සමග ඔබ කියවන්න. சிங்கள எழுத்து தெரிந்தவர்கள் போதரோடு சேர்ந்து அங்க போடுவாங்க. அதை நீங்க பார்த்து வாசிக்கலாம். හරි මාතෙක කියවමු. என்னோட சேர்ந்து வாசிங்க. පටන් ගමු. අබෙවින් නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. පියාණන්ගේ පුත්‍රයාණන්ගේ ශුද්ධාත්මයන්ගේ නාමයට ඔවුන් බෞතිස්ම කරන්න. මා විසින් නුඹලාට අනුකල සියල්ලම පවත්වන්නට ඔවුන්ට උගන්වන්න. මමද ලෝකාන්තිමය දක්වා සෑම කල්හිම නුඹලා සමග සිටිමි කීසේක. ආමෙන්. என்னோட சேர்ந்து தமிழ்ல வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ආමෙන්. ஆமேன். මට වයස අවුරුදු 10ේදී எனக்கு 10 வயதா இருக்கும்போது මගේ තාටට හාත්වත් එක්ක ඇවිල්ලා තාත්තා හදිසියෙන් මැරුණා. என்னுடைய தகப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து திடீரென்று மரித்து போனார். තාතාගේ මරණය නිසා அப்பாவுடைய நிலைமை மரணத்து நிமித்தமாக අපේ පවුලට ආර්ථිකව ගොඩාක් බලපෑමක් ආවා. எங்களுடைய குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியா பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. හරිම අමාරුවෙන් හිටියා. ரொம்ப கஷ்டமா இருந்தது. දැන් අපේ දේශයේ තත්ත්වය නේද මේ දවස්වල ජීවත් වෙන්න හරිම අමාරුයි නේද? இப்போ எங்க நாட்டு நிலைமை அப்படிதான். வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. කන්න බොන්න නේද පෙට්‍රෝල් ගා ගන්න හරිම අමාරුයි නේද? சாப்பிடுறது குடிக்கிறது போறது வரது எல்லாம் கஷ்டமா இருக்கு. මගේ තාත්තා මෙරුණයින් පස්සේ අපේ පවුලට සල්ලි තිබුණේ ඒ හින්දා මම ඉස්කෝලේ යනකොට
පස්සෙකින් යන්න තිබ්බා. නමුත් පයින් ගියා. அப்பா மரித்த பின்பதாக நான் பாடசாலை போகும்போது பஸ்ல தான் போக வேண்டும் ஆனாலும் பணம் இல்லாததால் நடந்து போனேன் පොඩි කාලේ කිලෝමීටර් 3ක්. ඒ කියන්නේ විනාඩි 40ක් විතර අක්කලත් එක්ක අයියලත් එක්ක පයින් ගියා ඉස්කෝලේට. 3 கிலோமீட்டர் தூரம் அதாவது 40 நிமிடம் நான் நடந்து அண்ணா அக்காங்களோட பாடசாலைக்கு போனேன். තාත්තා මෙරුණයින් පස්සේ මගේ අම්මත් සිද්ධ වුණේ මේ වෙඩට යන්න. அப்பா மரித்த பின்பதாக நான் வேலைக்கு போக வேண்டியிருந்தது. තාත්තා මෙරට කලින් නම් මගේ අම්මා අපිටක හිටියා. அப்பா மரிப்பதற்கு முன்பதாக அம்மா எங்களோடு இருந்தார். එලට කුඹුරු වැඩ කරගත්තා පොඩි පොඩි වැඩවල් කරගෙන හිටියා. තාත්තා මෙරුණයින් පස්සේ නම් අනිවාර්යෙන් ජොබ් එකට රසාවට යන්න තිබුණා. வீட்ல இருந்து வயல் வேலை செய்வாங்க, சின்ன சின்ன வேலை செய்வாங்க. ஆனா அப்பா மரித்த பின்பதாக அம்மா கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டியிருந்தது. ඔබ දන්නවද මගේ අම්මා උදේ පාන්දරම 6ට විතර වැඩට ගියා. உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா அதிகாலை 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. සමහර දවස්වල පරක්කු වෙලා රේ 10ට නැත්නම් සමහර දවස්වල නම් රේ 3ට අපි ගෙදර ආවා. சில வேளையில இரவு 12 மணிக்கு தான் அம்மா வீட்டுக்கு வருவாங்க. මගේ අම්මා වගේ මේ දවස්වල මහන්සි වෙන කට්ටිය ඉන්නවද? எங்க அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி யாரா இந்த நாட்கள கஷ்டப்படுறவங்க இருக்கீங்களா? ඉන්නවා ඉතිනේ. இருப்பீங்களா இருக்கலாம். හරි. එක දවසක් ஒரு நாள் මගේ අම්මා මට අඬ ගෙව්වා. என் அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க. මට එන්නකෝ කියලා. இங்க வாங்களேன்னு சொல்லி. මම අද වැඩට යනවා. நான் அந்த வேலைக்கு போகிறேன். ඔයා මොකද කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? ඔයා ඉස්කෝලේ ගිහිලා நீ ஸ்கூல் போய் ගෙදර ඇවිල්ලා வீட்டுக்கு வந்து කෑම කාලා சாப்பிட்டு விட்டு මම ඔයාට කියන දේ කරන්නම ඕනේ. நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க செய்ய வேண்டும். මම අම්මට කිව්වේ අම්මේ කියන්න මම ඒක කරගන්නම් කියලා. நான் அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா சொல்லுங்க நான் அதை செய்றேன். ඔබ දන්නවද මගේ අම්මා මගෙන් ඉල්ලුවේ මේකයි. உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா என்கிட்ட கேட்டது இதுதான். පුතේ மகனே ඉස්කෝලේ ගිහිලා කෑම කාලා நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க உணவு சாப்பிட்டு விட்டு මම කෑම උයන්න පාවිච්චි කරපු වාදන සහ ඔයා කාපු පිංගාන් ටික ඔයා හොදා ගන්න කියලා. நீ நான் சமைச்ச பாத்திரங்களையும் நீ சாப்பிட்ட பீங்கானையும் கழுவி வைக்கும்படியாக. මගේ අම්මා මගෙන් ඉල්ලුවේ මොකක්ද? எங்க அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்க? වාදන ටිකයි சமைச்ச பாத்திரத்தையும் පිංගාන් ටිකයි හොදා ගන්න කියලා. சாப்பிட்ட பீங்கானையும் கழுவி வைக்க சொல்லியாங்க. මම අම්මට කිව්වේ හරි අම්මා ඒක මේ අමාරු දෙයක් නෙමෙයි මම කරගන්නම් කියලා. நான் அம்மாக்கு சொன்னேன், அம்மா சரி நான் அதை நான் செய்றேன், எனக்கு பிரச்சனை මගේ இல்லை. අම්මා වෙඩට ගියා. எங்க அம்மா வேலைக்கு போனாங்க. මම ඉස්කෝලේ ගිහිලා ගෙදර ඒවිලා කෑම කෑවා. நான் ஸ்கூல் போய் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். කාලා පිංගාන් හොදන්න ගියාම சாப்பிட்டு விட்டு பிங்கான் கழுவ போகும்போது මට පෙනුනේ වෙන දේවල්. எனக்கு தெரிந்தது வேற ඒ காரியம். කියන්නේ කේ හරිම අපිරිසිදුයි. வீடு குப்பை மாதிரி. ඒයින්දා මම අතට කොස්සක් අරගෙන எனவே நான் என் கையில தும்பு தடி எடுத்துக்கொண்டு මම කාමරයට ගිහිලා අතු ගෑවා. நான் அறைக்கு சென்று நான் கூட்டினேன். කාමරයට ගිහිලා අතු කාලා நான் அறையில சென்று கூட்டி ඊට පස්සේ බැලුවාම මිදුලෙත් මේ කොහමරි අතු ගන්න ඕනේ කියලා මම මිදුලට අත ගෑවා. அதன் பின்பதாக போயிட்டு வாசலை நான் கூட்ட ஆரம்பித்தேன். හොන්නට මාංශු වුණා. கஷ்டப்பட்டேன். ඊට පස්සේ හා දැන් වෙඩ මං මාංශු වෙලා කරගත්තානේ කියලා මං හිතුවා. அதன் பின்பு நான் யோசனை நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்ட்டு ගෙදර පරිස්සමෙන් බැලුවාම வீட்டை கவனமா பார்க்கும்போது එයා පැත්තේ அந்த பக்கம் අම්මා හොදලා නැති ඇඳුම් ටික තිබුණා. அம்மா கழுவாத சில உடுப்புங்க இருந்துச்சு. ඊට පස්සේ මම හිතුවේ நான் நினைச்சேன் අර මේ කන්ද එන නැත්නම් කිලුට් වෙච්චි මේ ඇඳුම් ටික හොදාගත්තා නම් අම්මාට වඩා සතුටුයි කියලා මම හිතුවා. நான் நினைச்சேன் அம்மா கழுவி போடாத இந்த உடுப்புங்களை கழுவுனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. ඊට පස්සේ මම ඇඳුම් ටික අරගෙන நான் அந்த உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு මේ වතුර වත් කරලා அதுக்கு தண்ணீர் ஊற்றி රින්සෝ සබන් දාලා அதுக்கு ரின்ஸோ போட்டு සෑහෙන මාංශ හොන්ටට හොදාගත්තා. கஷ்டப்பட்டு அந்த உடுப்பெல்லாம் கழுவிட்டேன். ඔබ කොහොමද හිතන්නේ මම හොඳ පුතෙක්ද? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்ல ஒரு மகனா? කොහොමද හිතන්නේ? என்ன நினைக்கிறீங்க? හොඳයි නේ මම හොඳ කෙනෙක් නේද? நான் நல்ல ஒருவர் தானே? බලන්නකො මම මේ කේ මුළුමනින්ම මේ අතු ගාලා பாருங்க முழு வீட்டையும் கூட்டி சுத்தமாக்கி අම්මා කිව්වේ නැති රෙදික හොයලා මම මාංශල ඔක්කොම හොදාගත්තා அம்மா නේද? அம்மா எனக்கு சொல்லாத உடுப்புங்களை கூட கழுவி போட்டு මෙන්න මේ වගේ කරගත්තා නම් අම්මලා කුඩාගින්නවා இங்க නේද මම? நிறைய அம்மாமாருங்க இருக்கீங்க தானே? எப்படி பாஸ்டர் நல்லமா නරකයිද මම? கெட்டவரா? හොඳයි නේ? நல்லம் தானே? ඔබ දන්නවද මම දිතේ මම හොඳ පුතෙක් කියලා? நானும் நினைச்சேன் நான் நல்ல மகன் அப்படி. නමුත් මගේ අම්මා රෑ වෙලා ගෙදර ආවා. ஆனா எங்க அம்மா இரவு வீட்டுக்கு வந்தாங்க.
ඔබ දන්නවද මගේ අම්මා මගෙන් එව්වේ ප්‍රථමයෙන් මගෙන් එව්වේ මොකක්ද කියලා? உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா வந்த உடனே முதல்ல என்கிட்ட என்ன கேட்டாங்க? මගේ අම්මා මගෙන් එව්වේ මොකක්ද? எங்க அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்க? පුතේ ඔයා මං කියපු වාදන සහ පිංගම් හොදාගත්තද කියලා. மகனே நான் சொன்ன சட்டிப்பானையும் பிங்கானையும் கழுவுனியா? හරිනේ? சரியா? මගේ අම්මා මගෙන් එව්වේ පුතේ මං කියපු පිංගම් සහ වාදන ඔයා හොඳට හොදාගත්තද කියලා. எங்க அம்மா என்கிட்ட கேட்டது மகனே நான் உனக்கு சொன்னதான பிங்கான் பாத்திரங்களை கழுவி வச்சியா? ඔබට හිතන්න පුළුවන් මං මගේ උත්තරේ කොහොමද වෙන්නේ කියලා නේද? உங்களுக்கு இப்ப நினைச்சுக்கலாம் என் பதில் என்னவா இருந்திருக்குன்னு. අම්මි මම ඒක ඒවා හොදන්න හිතුවා නමුත් அம்மா நான் அதெல்லாம் கழுவ தான் நினைச்சேன். ஆனா හැබැයි කියන වචනේ තමයි හරිම වැදගත් වෙන්නේ. இந்த ஆனாலும் என்ற வார்த்தை தான் முக்கியம். හොදන්න ඕනේ කියලා හිතුවා නමුත් நான் கழுவணும்னு தான் நினைச்சேன். ஆனாலும் ඒ හරිම අපිරිසුදුයි. வீடு குப்பை மாதிரி இருந்துச்சு. මං කොස්ස කරගෙන අතු ගේවා කියලා. அதனால தும்புதடி எடுத்து எல்லாம் கூட்டுனேன். ඒ විතරක් නෙමෙයි අම්මේ මම තව දෙයක් කරලා තියෙනවා කියලා. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு காரியம் මම செய்தேன். මාර ආඩම්බරයෙන් අම්මට කිව්වා. நான் ரொம்ப சந்தோஷமா அம்மாவுக்கு சொன்னேன். මම මේ දන්නද මම ඇඳුම් ටික ඔයා හොදාගත්තේ නෑනේ මං ඇඳුම් ටික අරගෙන මම හොදාගත්තා කියලා. அம்மா நீங்க உடுப்பு கழுவி இருக்கல தானே, உடுப்பெல்லாம் எடுத்து நான் தான் கழுவி போட்டேன். ඔබ දන්නවද මගේ අම්මගේ ප්‍රතිචාරය මොකක්ද උනේ කියලා? உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா என்ன பதில் கொடுத்திருப்பாங்கன்னு? අයියෝ පුතේ ඔයා මොනවද කරලා තියෙන්නේ කියලා. ஐயோ மகனே நீ என்னடா செஞ்சிருக்க? මගේ අම්මා මට කියලා තියෙන අම්මේ පුතේ ඔයා මොනවද කරලා තියෙන්නේ? எங்க அம்மா சொன்னா ஐயோ மகனே நீ என்ன செஞ்சிருக்க? ඇයි ඔයා මං ඔයාට කියපු දේ කරන්නේ නැතුව நான் உனக்கு சொன்னதை நீ செய்யாம වෙන දේවල් කරලා තියෙන්නේ කියලා. வேறு வேலையை செஞ்சிருக்கிறியே. මගේ අම්මා මට කියලා තියෙන්නේ எங்க அம்மா எனக்கு சொன்னது ඇයි ඔයා මං ඔයාට කරන්න කියලා කියපු දේ කරන්නේ නැතුව நான் உங்களுக்கு செய்யும்படியாக சொன்னதை செய்யாமல் ඔයා වෙන දේවල් හිතලා කරලා තියෙන්නේ நீ කියලා. வேறு வேறதெல்லாம் யோசிச்சு செஞ்சிருக்கியே. ඕවා හරියන්නේ නෑනේ. அது சரி வராது. ඔබ දන්නවද? உங்களுக்கு මගේ தெரியுமா? අම්මා මට කිව්වයින් පස්සේ எங்க அம்மா அந்த வார்த்தை எனக்கு சொன்ன பிறகு ඔබ දන්නවද මම කලින් හිතුවේ මම හොඳ පුතේ කියලා. நான் நினைச்சிட்டு நான் நல்ல மகன் சொல்லி මේ හරිම හොඳට මාංශ වෙලා අම්මා නොකියපු දේවල් මං කරලා තියෙනවා. அம்மா சொல்லாத வேலையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கிறேன். නමුත් අම්මා මට කිව්වයින් පස්සේ ஆனா அம்மா சொன்ன பிறகு තව මම තවත් හොඳ පුතෙක් නෙමෙයි. அதுக்கு பிறகு நான் யோசனை நான் நல்லவன் கிடையாது. මම මොන පුතෙක්ද? நான் என்ன மகன்? මම අකීකරු පුත්‍රයෙක්. நான் கீழ்ப்படியாத குமாரன். මම කවුද උනේ? நான் யாரா இருந்தேன்? අකීකරු පුතා. கீழ்ப்படியாத மகன். මාත් එක්ක එකඟද ඔබ? මාත් එක්ක එකඟද? என்னோட கூட நீங்க ஒருமனப்படுறீங்களா? මම නම් හිතුවේ මම හොඳ පුතෙක් කියලා. நான் நினைச்சேன் நான் நல்ல ஒரு மகன் சொல்லி. නමුත් ඇත්තටම මම හොඳ පුතෙක් නෙමෙයි. ஆனா நான் உண்மைக்குமே நல்ல மகன் அல்ல. හේතුව காரணம் என்ன? காரணம் காரணம் என்ன? අම්මා කියන දේවලට මම ඇහුම්කන් දෙන්නේ නැහැ. அம்மா சொன்னதுக்கு நான் செவி கொடுக்க இல்ல. අම්මා මට කරන්න කියලා කියපු දේවලට මම එහෙම මගේ අතක් දැම්මේ නැහැ. அம்மா செய்யும்படியாக சொன்னதுக்கு என் கைகளை கூட வைக்கல. මම කොච්චර මහන්සි වුණත් நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் මම කොච්චර අතු ගාලා කොච්චර රෙදි සෑදුවත් நான் எவ்வளவு கூட்டி உடைகள் எல்லாம் கழுவி போட்டாலும் මම කියන්නේ කවුද? நான் யார்? මම අකීකරු පුතා. நான் கீழ்ப்படியாத மகன். මම මේ කතාව ඔබ සමග බෙදාගත්ත හේතුවක් තියෙනවා. நான் இந்த கதையை உங்களோட பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. අපි කලින් යේසුස් වහන්සේ අපිට දීලා තියෙන වචන දෙකක් අපි කියවලා තියෙනවා. நாங்க முதலாவது வாசித்தோம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்ததான ரெண்டு வசனங்களை. යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන්ට අනුකරලා තියෙනවා. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். නුඹලා ගොස් நீங்கள் புறப்பட்டு போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරගන්න කියලා. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ඔබ දන්නවද යේසුස් වහන්සේ කුරුසියෙන් මැරුණා. உங்களுக்கு தெரியுமா இயேசு சிலுவையிலே மரித்தார். අපේ පාපය ශාපය වෙනුවෙන් යේසුස් වහන්සේ කුරුසියෙන් මැරුණා. எங்கள் பாவ சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே ඊට மரித்தார். පස්සේ යේසුස් වහන්සේ තුන්වෙනි දා නැගිට්ටා. அதன் பின்பு இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ කොහෙද ගියේ? அதன் பின்பு இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? යේසුස් වහන්සේ කලීලයට ගිහිලා. இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனார். හේතුව යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ට පොරොන්දු වෙලා තියෙනවා. මම මේ නැගිට්ටාම
갈릴리로ට යන්න යනවා කියලා. இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு பொருத்தனை பண்ணியிருந்தார், நான் உயிர் தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லி. 예수스 වහන්සේගේ ගෝලය 예수스 වහන්සේගේ වචනය මතක් කරලා 예수스 වහන්සේ නැගිටා කියලා පණිවිඩ මේ ආවයි පස්සේ එයාලා 갈릴리로ට ගිහිලා. இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தி அவர் உயிர் தெழுந்தார் என்ற கேள்வி வந்தவுடன் கலிலேயாவுக்கு போனார்கள். 예수스 වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන් සමග කාලය ගත කරගත්තා. இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு காலத்தை கழித்தார். අන්තිම කාලයක් ආවා. கடைசி நாள் வந்தது. 예수스 වහන්සේ මේ ස්වර්ගයට යන්න තිබුණා. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக வேண்டியிருந்தது. 예수스 වහන්සේ ස්වර්ගයට යන්න කලින් இயேசு பரலோகத்துக்கு போக முன்பதாக උන්වහන්සේගේ ගෝලයන්ට කියපු වචනය කියන්නේ අපි කියවා වූ බයිබල් පද දෙක. அவர் தன் சீசருக்கு சொன்ன வார்த்தைகள் தான் நாங்கள் முதலாவது வாசித்த இரண்டு வார்த்தைகளும். නුඹලා ගොස් நீங்கள் புறப்பட்டு போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරගන්න කියලා. சகல ஜாதிகளை சீசராக்குங்கள். පියාණන්ගේ பிதா පුත්‍රයාණන්ගේ குமாரன் ශුද්ධාත්මයන්ගේ නාමයට ඔවුන් බෞතිස්ම කරන්න කියලා. பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். මේක තමයි යේසුස් වහන්සේගේ අන්තිම වචනය. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார்த்தைகள். මේ වචනයට මම කියන්නේ යේසුස් වහන්සේගේ අන්තිම වචනය කියලා. நான் இந்த வசனங்களை சொல்வது இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார்த்தைகள். යේසුස් වහන්සේ ස්වර්ගයට යන්න කලින් ගෝලයන්ට කියලා තියෙනවා. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு சொன்னார். සාමාන්‍යයෙන් කෙනෙක් මෙරෙන්ට කලින් කියන වචනයට අපි සිංහල භාෂාවෙන් කියන වචනයක් තියෙනවා නේද? சாதாரணமாக ஒரு சாவதுக்கு முன்பதாக சொல்லுகிறதான வசனங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. අම්මලා තාත්තලා ආච්චිලා සීයාලා මෙරෙන්ට කලින් යම් වචනයක් දරුවන්ට දෙනවා නේද? அம்மா அப்பா பாட்டி தாத்தா சாக முன்னுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ඒ වචනයට අපි කොහොමද කියන්නේ? அந்த வசனத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? කොහොමද කියන්නේ? என்ன சொல்லுவோம்? අන්තිම කැමැත්ත කියලා. கடைசி விருப்பம். අන්තිම කැමැත්ත. கடைசி விருப்பம். අපි කවුරුත් දන්නවා දෙමව්පියන්ගේ අන්තිම කැමැත්ත කොච්චර වැදගත්ද කියලා නේද? எங்க எல்லாருக்கும் தெரியும் தாய் தகப்பனுடைய கடைசி விருப்பம் எவ்வளவு முக்கியம்னு. නේද? இல்லையா? සමහරවිට දෙමව්පියෝ මෙරෙන්ට කලින් சில தாய் தகப்பன் சாவதுக்கு முன்பதாக අපේ ගෙදර නම් ලොකු පුතට ලබ දෙන්න යනවා කියලා කිව්වම எங்கட வீட்டுல மூத்த மகன் இருக்காரு சொன்னா ඒක ඔහොම වෙන්නම උනේ නේද? அது அப்படிதான் நடக்க வேணும். අපේ ගෙදර ෆීල් එකක් තියෙන 3 ෆීල් එකක් තියෙනවා. எங்க வீட்டுல ஒரு 3 வீல் இருக்கு. ඒක නම් දුවට දෙන්න ඕනේ කියලා කිව්වම அது மகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா මොකද වෙන්න ඕනේ? என்ன நடக்கணும்? ඒ දුවට දෙන්නම ඕනේ அது නේද? மகளுக்கு கொடுக்க வேணும். නේද? ඒක තමයි අන්තිම කැමැතට තියෙන වැදගත්කම නේද? அதுதான் கடைசி விருப்பத்துக்கு இருக்க முக்கியத்துவம். අපි කවුරු දන්න කතාව. எங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. යේසුස් වහන්සේ අපි කියවා මත්තෙව් 28 වෙනි පරිච්ඡේදයේ 19 සහ 20ට වචන දාන්න පුළුවන් යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත කියලා. மத்தேயு 28வது அதிகாரம் 19 20 வசனத்துக்கு எங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் கடைசி விருப்பம். නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். මේක තමයි යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත. இதுதான் இயேசுவுடைய கடைசி விருப்பம். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත මොකක්ද? இயேசுவுடைய கடைசி விருப்பம் என்ன? මොකක්ද? என்ன? ඔබේ භාෂාවෙන් කියන්න. உங்களோட வார்த்தையா சொல்லுங்க. නුඹලා ගොස් நீங்கள் போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? යේසුස් වහන්සේ අපිට බොහෝ වචන වලින් අනුශාසනා කරලා තියෙනවා. இயேசு கிறிஸ்து अनेक வார்த்தைகளால் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். අපි දන්නවනේ නේද? எங்களுக்கு தெரியும் தானே? නුඹේ අසල්වාසීන්ට ප්‍රේම කරන්න. உன் அயலானை நேசி. දෙවියන් වහන්සේගේ වචනේ පිළිපදින්න. தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்க. නේද? තව යේසුස් වහන්සේ අපිට කියපු වචන මොනවද තියෙන්නේ? இன்னும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன இருக்கிறது? இல்லන්නත්. கேளுங்கள் දෙනුල් ලැබේ. அப்பொழுது கொடுக்கப்படும். තට්ටු කරන්න. தட்டுங்கள் දොර අරින්නු ලැබේ. அப்பொழுது கதவு திறக்கப்படும். බොහෝ දේවල් යේසුස් වහන්සේ අපිට කියලා තියෙනවා. அநேக காரியங்களை இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ඒවා 100% අපිට හරිම වටිනයි. அவைகள் 100க்கு 100 நமக்கு மிக முக்கியமானது. නමුත් ඒවායින් වැදගත්ම දෙයක් තියෙනවා. ஆனால் அவைகளில் முக்கியமான ஒன்று இருக்கிறது. ඒක මොකක්ද? அது என்ன? යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත. இயேசு கிறிஸ்துடைய கடைசி விருப்பம். ඒ කියන්නේ මොකක්ද? அப்படினா என்ன? නුඹලා ගොස් நீங்கள் போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න කියලා. சகல ஜாதிகளை சீசராக்குங்கள். නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. මාත් එක්ක එකඟද? என்னோட இணையறீங்களா? ஒருமனப்படுறீங்களா? ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென்.
යේසුස් වහන්සේ අපිට බොහෝ දේවල් කියලා තියෙනවා කියලා මම ඔබට කියලා තියෙනවා. இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லி இருக்காருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். නමුත් ප්‍රථමයෙන් අපි ඉෂ්ට කරන්න ඕනේ යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත. ஆனா முதலாவதாக நாங்க நிறைவேற்ற வேண்டும் எதனா இயேசு கிறிஸ்துடைய கடைசி விருப்பத்தை. මම වගේ අම්මා කියපු දේවල් කරන්නේ නැතුව என்ன மாதிரி அம்மா சொன்ன காரியத்தை செய்யாம අතු ගාලා රෙඩි හොදලා හරියන්නේ ඕවා. வீடு கூட்டி வாசல் கூட்டி உடுப்பு துவைச்சு சரி வராது. ඒ වයින් මගේ අම්මාව සතුටු කරගන්න නම් පුළුවන්. அவைகளால் அம்மா சந்தோஷப்படுத்தலாமா? නමුත් මගේ අම්මට සෑයීමට එහෙමපත් වෙන්නේ නැහැ. ஆனா அதை செஞ்சேன்னு அம்மா திருப்தி அடைய மாட்டாங்க. එහෙනම් මගේ අම්මා මොකක්ද කරගත්තු සෑයීමටපත් වෙන්නේ? அப்ப நான் என்ன செஞ்சா எங்க அம்மா திருப்தி அடைவாங்க? මොකද කරන්න ඕනේ මම? நான் என்ன செய்ய வேணும்? පිංගම් හොදන්න ඕනේ. பிங்காங் கழுவணும். යේසුස් වහන්සේ අපිට අනුකරලා තියෙනවා. නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න කියලා. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? චෝච් එකට ගිහිල්ලා තනගස්සා යාචනා කරන්නම ඕනේද? சபைக்குள்ள போய் முழங்கால நின்று நல்லா ஜெபம் பண்ணணுமா? නැත්තම් ස්වාමීනි මට ආශිර්වාද කරන්න මගේ ව්‍යාපාරයට ආශිර්වාද කරන්න හැමදාම මේක කියන්න ඕනද? இல்லாட்டி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்னை தொழிலை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு நாள் அதுக்காக ஜெபிக்கணுமா? ස්වාමීන් මගේ දරුවන්ට ආශිර්වාද කරන්න ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. මේ පන්තියේ පළවෙනියා වෙන්න ආශිර්වාද කරන්න ஏன் மகன் இந்த வகுப்புல முதலாவது பிள்ளையா வரணும்னு ஆசீர்வதிங்க. හැමදාම ඕවා කී ඉන්න ඕනේද? எந்த நாளும் இதை சொல்லணுமா? ඔව් ඒවා කරගෙන යන්නම ඕනේ. அதெல்லாம் செய்யணும். නමුත් ඊට කලින් කළ යුතු දෙයක් තියෙනවා. ஆனா அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. මොකක්ද? அது என்ன? මොකක්ද? என்ன? යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துடைய අන්තිම කැමැත්ත. கடைசி விருப்பம். ඒක මොකක්ද? அது என்ன? මොකක්ද? என்ன? නුඹලා ගොස් நீங்கள் போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. சகல ஜாதிகளையும் சீசனாக்குங்கள். නුඹලා ගොස් நீங்கள் போய் සිංහලෙන් කියන්න පුළුවන් නා මට පස්සේ කියන්න. නුඹලා ගොස් என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நும்பலாகோஸ் නුඹලා ගොස් நும்பலாகோஸ் සියලු ජාතීන් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. ගෝලයන් කරන්න. නුඹලා ගොස් நும்பலாகோஸ் සියලු ජාතීන් සියලு ஜாதீன் ගෝලයන් කරන්න. கோலியான் கரன். என்னோட சேர்ந்து தமிழ்ல சொல்லுங்க. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்குங்கள். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்குங்கள். හලෙලූයා ஹalleluya හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. එහෙනම් සියලු ජාතීන් අදහස් කරන්නේ මොකක්ද? சகல ஜாதிகளும் என்றால் என்ன? සියලු ජාතීන් කවුද? எல்லா ஜாதிகளும் என்பது யார்? සියලු ජාතීන් எல்லா சகல ஜாதிகளும். සියලු ජාතීන්ට කවුද එකතු වෙන්නේ? சகல ஜாதிகளும் என்பதுக்குள்ள யார் சேர்றாங்க? දෙමළ ජනතාව. தமிழ் ஜனங்க. හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. අපි යේසුස් වහන්සේ අදාගෙන ඉන්නවා. එහෙනම් මේකට එකතු වෙලා. හලෙලූයා. நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அப்படினா நாங்க இதுக்குள்ள சேர்ந்துட்டோம். ආමේන්. ஆமென். දැන් පාස්ටර් මහන්සි වෙලා සේවකයන් මහන්සි වෙලා ඔබට සේවය කරලා ඔබ දැන් පල්ලියට එවිලා ඉන්නවා. பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சதுனால நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க. ඔබේ අසල්වාසයන්ට සුභාරංචිය කියලා යේසුස් වහන්සේ ගැන කියලා එයාලට යාචනා කරලා කට්ටිය එනවා. කට්ටියත් එක්ක. நீங்களும் உங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கூட்டி கொண்டு வாரீங்க. දැන් දෙමළ ජනතාව සියලු ජාතීන් කියන වචනයට එකතු වෙලා. இந்த தமிழ் பாஷை பேசுகிறவர்களும் சகல ஜாதி என்றதான அந்த வார்த்தைக்குள்ளாய் சேர்ந்திருக்காங்க. තව කවුද එකතු වෙන්න ඕනේ? இன்னும் யார் அதுக்குள்ள சேரணும்? තව කවුද? வேற யாரு? සිංහල ජනතාව නේද? சிங்கள ஜனங்கள். සිංහල ජනතාව අත උසන්නකෝ. சிங்களம் பேசுற கை சிங்கள தூக்குங்க. கட்டியா. சிங்கள கை தூக்குங்க. கை தூக்குங்க. හරි. අපිත් එකතු වුණා නේද? நாங்களும் அதுல சேர்ந்திருக்கிறோம். සියලු ජාතීන්ට දැන් දෙමළ ජනතාව සහ සිංහල ජනතාව එකතු වුණා இந்த නේද? சகல ஜாதிகளும் என்பதற்குள்ளாக தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். තව කවුද එකතු වෙන්න ඕනේ? இன்னும் யார் சேரணும்? මුස්ලිම්වරු නේද? මුස්ලිම් මුස්ලිම් ජනங்கள். ජනතාව. முஸ்லிம் ஜனங்கள். ඔබේ ගමේ මුස්ලිම් ජනතාව ඉන්නවද? உங்களோட ஊர்ல முஸ்லிமாக்கள் இருக்காங்களா? ඔව් මම හැමදාම දඹුල්ල පාරේ යද්දී நான் தம்புல ரோட்ல எந்த நாளும் போகும்போது ලොකු මුස්ලිම් පල්ලියක් තියෙනවා නේද? முஸ்லிம் ஆலயம் இருக்கிறது. උන්ඩට ලස්සනට හදලා තියෙන එක. அது அழகா கட்டி இருக்காங்க. මුව ජනතාව. முஸ்லிம் ஜனங்கள். එයාලත් මේ සියලු ජාතීන් කියන මේ වචනයට එකතු වෙන්නම ඕනේ. அவர்களும் இந்த சகல ஜாதிகள் என்ற வார்த்தைக்குள்ளாக சேர வேண்டும். ඔබ දන්නවද මේ දඹුල්ල පාරෙන්
මේ අපේ ගෙදර යනකොට තුම්මන් හන්දියක් තියෙනවා. உங்களுக்கு தெரியுமா தம்புள்ள வீதியில எங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு முச்சந்தி இருக்கிறது. ඒ තුම්මන් හන්දියේ ලොකු මේ මෝටර් බයික් රිපෙයාර් කරන ස්ථානයක් තියෙනවා. அந்த முச்சந்தியில பைக் செய்யற ஒரு அண்ணா இருக்காரு. හරිම විශාලයි. ரொம்ப பெரிய கடை. කවුරු දෙනවා? සෙනගොන් කවදාවත් නවතින්නේ නැහැ. ஒரு நாளும் ஜனங்க நிக்க மாட்டாங்க. ඔබ දන්නවද ඒ කඩේ අයිතිකාරය කවුද කියලා? உங்களுக்கு தெரியுமா அந்த கடை உரிமையாளர் யாருன்னு? ඒ කාන්තාවා. ஒரு பொம்பளை. පිරිමි කෙනෙක් නෙවෙයි කාන්තාව. ஆம்பளை இல்ல அந்த கடையில உரிமையாளர் பொம்பளை. නම නිකන් කාන්තාවක් නෙමෙයි. சும்மா பொம்பளை கிடையாது. මෙලේ කාන්තාව. மலை பொம்பளை. අපි දන්නවනේ මැලේසියාවෙන් ඇවිල්ලා ලංකාවේ පදිංචි වෙලා ඉන්න කාන්තාව තමයි ඒ කඩේ අයිතිකාර. மலை நாட்டில இருந்து வந்து இலங்கையிலே தங்கி இருந்ததான ஒரு பெண் தான் அந்த கடையின் உரிமையாளர். අපේ රටේ මෙලේ ජනතාව ඉන්නවා நේද? நாட்டிலேயும் மலை ஜனங்கள் இருக்கிறார்கள். දන්නවද ඔබ කවුරු හරි தெரியுமா? මෙලේ ජනතාව? மலை ஜனங்கள் தெரியுமா? தெரிஞ்சவங்க இருக்காங்க. මෙලේ ජනතාව කවුරු හරි දන්නවද? மலை ஜனங்கள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? හරි. சரி. කවුරු දන්නේ නැත්නම් මෙලේ ජනතාව யாருக்குமே இந்த மெலேன்றதான ஜனங்களை தெரியாட்டி දඹුල්ල පාරේ தம்புள்ள வீதியில පොල්ලත්ත පිටියේ கொல்லத்துப்பிட்டியில තුම්මන් හන්දියේ කඩයක් තියෙනවා. அந்த முச்சந்தியில ஒரு பைஸ்கல் கடை இருக்கு. ඔව් ඔබේ මෝටර් බයික් එක අරගෙන ඉවිලා හදාගන්න. உங்க மோட்டார் பைக்கை உடைச்சிட்டு அங்க போயிட்டு செய்ய போனீங்கன்னா தெரியும். මෙලේ ජනතාවත් මේ සියලු ජාතින් කියන වචනයට එකතු වෙන්න இந்த ඕනේ. மெலே மக்களும் சகல சாதிகளும் என்ற அந்த பேருக்குள்ளாக வர வேண்டும். තව කවුද එකතු වෙන්න ඕනේ මේකට? இன்னும் யார் இதுக்குள்ளாக சேரணும்? මගේ ජනතාව. என்னுடைய ஜனம், කොරියානු ජනතාවද එකතු වෙන්න ඕනේ கொரிய නේද? ஜனம் இதுக்குள்ளாக சேரணும். එහෙනම් කොරියන් දේශයේ එයා පෙතේ ඉන්න කට්ටිය ඉන්නවා. அப்படியான கொரியா தேசத்தில் உள்ளவர்கள் அந்த பக்கமா අර இருக்கிறாங்க. ටොයෝටා සුසුකි මොකක්ද තව ගොඩාක් මිත්සුබිසි ඒවා ගොඩක් තියෙනවානේ. இந்த டொயோட்டா சுசுகி மிட்சுபிஷின்றதான வாகன வகை இருக்குதானே. ඒක ඒවා හදන්නේ කවුද? அவைகள் எல்லாம் உற்பத்தி செய்றது யாரு? අපිට කැමතිම නේද රට ජපාන් නේද? எங்களுக்கு விரும்பின ஒரு ஜனம். ජපාන් ජනතාවත් මේකට එන්නමු. ஜப்பான் ஜனங்களும் இதுக்குள்ளாக சேரணும். තව කවුද ඉන්නේ? இன்னும் யார் இருக்கிறது? ඉන්දියාවේ කවුද ඉන්නේ? இந்தியாவில் யார் இருக்கிறது? බොහෝ සෙනග ඉන්නවා නේද? அநேக ஜாதிகள் இந்தியாவில் இருக்காங்க. ඉන්දියාවේ මම හිතන්නේ දහස් ගණනකට වඩා වැඩි ජාති ඉන්නවා. 1000க்கு அதிகமான ஜாதிகள் இந்தியாவில் இருக்காங்க. එයාලත් මේකට එකතු වෙන්න ඕනේ. அவர்களும் இதுக்குள்ளாக சேரணும். තව வேற දකුණු ආසියාවේ රටවල් කීපයක් තියෙනවා නේද? ஆசியா கண்டத்திலே இன்னும் சில நாடுகள் இருக்கிறது. බංග්ලාදේශය, பங்களாதேஷ், නේපාලය, நேபாளம், පාකිස්තානය, பாகிஸ்தான், ළඟම තියෙන මාලදීව ඉන්නේ. கிட்டேயே இருக்கொண்டு மாலத்தீவுகள். සිටින්නා වූ ජාතීන් සියලු දෙනා இங்க இருக்கிற சகல ஜாதிகளும் මේ වචනයට එකතු වෙන්න. இந்த வசனத்துக்குள்ளாக சேரணும். හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේ අපිට කිව්වේ නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න කියලා. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் අපි சீசராக்குங்கள். මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்யணும்? හැමදාම කමින් ඉන්න කට්ටියට විතරක්, எந்த நாளும் கிராமத்துல இருக்கிற அந்த හැමදාම ஜனங்களுக்கு, අපේ ඥාතින්ට විතරක්, எந்த நாளும் சொந்தக்காரங்களுக்கு එහෙම නෙමෙයි සුභාරංචි ප්‍රකාශ කරන එක නෙමෙයි. அப்படி சுவிசேஷம் அறிவிப்பது கிடையாது. එහෙම කරන්නම ඕනේ. அப்படி செய்ய வேணும். නමුත් යේසුස් වහන්සේ ஆனா இயேசு கிறிஸ்து අපෙන් ඉල්ලලා තියෙන්නේ எங்களிடத்துல கேட்டிருப்பது, නුඹලා යන්න. நீங்க போங்க, ඉන්දියාවට යන්න, இந்தியாவுக்கு போங்க, නේපාලයට යන්න, நேபாளுக்கு போங்க, මාලදීවයිනට යන්න, மாலத்தீவுகளுக்கு போங்க, දුබායි එකට යන්න, துபாய்க்கு போங்க, කුවේත් එකට යන්න, குவைத் போங்க, සෞදි අරබියාට යන්න. அரபு தேசங்களுக்கு போங்க. නමුත් සල්ලි හම්බ කරන්න නෙමෙයි, சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, මගේ වචනය ප්‍රකාශ කරන්න නුඹලා යන්න என்னுடைய කියලා. வசனத்தை போதிக்கும்படியாக போங்க. හලෙලූයා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. සියලු ජාතින් කියන්නේ මෙන්න මේ අදහස. எல்லா ஜாதிகளும் என்பது தான் கருத்து. ඔබ දන්නවද මේ අරක PowerPoint එක පොඩක් දාන්න පුළුවන් ඉන්නේ. PowerPoint 2018 மாறுக்குறேன். 2018 වෙනි වසරේ 2018வது ஆண்டுல මම මගේ නෝනා සහ මගේ දුව நானும் என் மனைவியின் மகளும் අපි තුන් දෙනා තුර්කිය කියනා වූ දේශයට ගියා. துருக்கி තුර්කිය. நானும் 3 பேரும் துருக்கின்றதான தேசத்துக்கு போனோம். ඒ හේතුව අපේ ආයතනයේ මේ මිෂනාරි වරුන්ගේ සම්මේලනයක් ගෙහෙතිප්පා. எங்கட இந்த நிறுவனத்துல மிஷனரிமார்களுடையதான ஒரு கூட்டம் கருத்தரங்கு இருந்தது. ඒ සම්මේලනයට සහභාගී වෙලා
அந்த கருத்தரங்களை நாங்க கலந்து கொண்டு අපිට ට්‍රිප් එකක් තිබ්බා. ට්‍රිප් එකක්. நாங்க ஒரு ட்ரிப் இருந்தது எங்களுக்கு. ඒ කියන්නේ පාවුල්තුමා සහ ශුද්ධ යෝහන්තුමා සේවය කරපු ස්ථානවලට ගිහිලා බලන්න. பவுலும் யோவானும் ஊழியம் செய்த இடங்களை சென்று பார்ப்பதற்கு. ඒ විතරක් නෙමෙයි මුල් සභාවේ හිටපු එදිලි වන්තයෝ හිටපු ස්ථානවලට ගිහිලා බලන්න අවස්ථාව මට අපිට හම්බුණා. அது மட்டுமல்ல ஆதி சபையின் ஜனங்கள் விசுவாசிகள் இருந்த இடங்களை போய் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. මේ පළවෙනි මහලේ සිටින කට්ටියට නම් මේක හරියටම පෑන්නේ නැබැයි දෙවෙනි තුන්වෙනි මහලේ සිටින කට්ටියට නම් මේක පෑයි නේද? ரெண்டாவது மூணாவது மாடியில் இருக்கவங்க மேல தெரியும், கீழ இருக்கிறவங்க இங்க டிவி ඔබ දන්නවද අපි බොහෝ නගරවලට ගිහිලා நாங்க බලුවා. அநேக ஸ்தானங்களுக்கு போய் பார்த்தோம். පාවුල්තුමා කොහොමද මාංශ වෙලා සේවය කරගත්තේ, යෝහන්තුමාලා පේත්‍රුස්තුමාලා කොහොමද සේවය කරගත්තේ කියලා බලන්න අවස්ථාව හම්බුණා. பவுல் பேதுரு யோவானாக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சாங்கன்றதான சூழ்நிலையை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. එක දවසක් අපිට යන්න උනේ කන්තාරයට. ஒரு நாள் நாங்க பாலைவனத்துல போக வேண்டி இருந்தது. කන්තාරය හරියටම වනාන්තරයට ගියා. பாலைவனம் அதாவது வனாந்தரத்துக்கு போனோம். වනාන්තරය කියන්නේ ගොඩාක් ගල් කඳු ගොඩාක් තිබ්බා. வனாந்தரம் என்பது கற்களால் நிறைந்திருந்தது. ඒ කියන්නේ මේ එළවලු හරි වගා කරන්න බැරි ස්ථානයක්. அதாவது மரக்கறிகளை கூட விவசாயம் செய்ய முடியாத ஒரு இடம் அது. වතුර හොයාගන්නත් හරියම අමාරු ස්ථානයට කියන්නේ වනාන්තරය කියලා. தண்ணீரை கூட தேடிக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு தான் வனாந்தர பயணம் என்று ඔබ சொல்லுவோம். දන්නවද අපි මේ කෑම කාලා ඒ නගරයෙන් බස් එකෙන් වේගෙන් ගිහලා හයිවේ එකෙන් ගිහලා පැය 4ක් ගිහලා ඒ වනාන්තරයට ගියා. நாங்க சாப்பிட்டு விட்டு ஹைவேல பஸ்ல வேகமா போனோம். 4 மணித்தியால பயணம் அங்கே அந்த வனாந்தரத்துக்கு நாங்க போனோம். ඒ වනාන්තරයට ගිහලා කත්තප පින්තූරය කියන්නේ මේ පින්තූරය. அந்த வனாந்தரத்திலே போய் எடுத்ததான போட்டோ தான் இங்க இருக்கிறது. ඔබ දන්නවද එයි අපි ගියේ එහෙ. உங்களுக்கு தெரியுமா ஏன் நாங்க அங்க போனோம்? මුල් සභාවේ ஆதி சபை යේසුස් වහන්සේ අපි වගේ යේසුස් වහන්සේ ආදා ගන්න කට්ටිය எங்களை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ඒ කියන්නේ මාරණික තර්ජනයක් තිබ්බා. அவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருந்தது. අපි දන්නවනේ යේසුස් වහන්සේ ආදාගත්තු කට්ටිය ඉවිලා මරා දෙම්මා. எங்களுக்கு தெரிந்தானே இயேசு கிறிஸ்து யாரா ஏற்றுக்கொண்டா ஜனங்க வந்து அவங்களை கொலை செய்து விடுவார்கள். යේසුස් වහන්සේ දුදන්න කට්ටිය යේසුස් වහන්සේ පිළිගන්න අයගේ කෙවල් සම්පත් ඔක්කොම පෙහෙර ගත්තා අය. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க அவங்களோட வீடு வாசல்கள் சொத்துக்கள் எல்லாம் புடுங்கி கொண்டாங்க. එයින්ද කිතුණු කටියට ඉන්න බැරි උනේ නගරවල. ஆனபடினாலே கிறிஸ்தவர்களுக்கு நகரங்களே வாழ முடியாது. තමගේ ජීවිතයන් සහ තමගේ සම්පත නැත්නම් තමගේ එදහිල්ල ආරක්ෂා කරගන්න පිණිස එයලා වනාන්තරයට ගිහිල්ලා தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய விசுவாசத்தையும் குடும்பத்தையும் காத்துக்கொள்வதற்காக வனாந்தரமான இடங்களுக்கு போனாங்க. ඒ වනාන්තරේ තත්ත්වය මල්ලි அனிதேக மாறுகிறோம். අනිත් එක මේක තමයි සිටියම අපි කියපු ස්ථානය. இதுதான் அந்த வரைபடம் நாங்க போனதான இடங்கள். අර මේ තුර්කි කියන්නේ අර විශාල රටක්. இந்த துருக்கி என்பது பெரிய ஒரு பிரதேசம். ඊළඟ එක அடுத்த போட்டோ. මේ බලන්නකො මේක තමයි වනාන්තරය. இதுதான் வனாந்தரம். අපිට ලස්සනයි කියලා දැනෙනවා. නමුත් இதை பார்க்கும்போது அழகா இருக்குன்னு நாங்க யோசிக்கலாம். ஆனா ගල් කඳු විතරයි තියෙන්නේ. கற்களால் நிறைந்த மலைகள் மட்டும்தான் இருக்கு. කිතුණු කටිය මේ ස්ථානයට ගිහිලා கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட இடங்கள்ல ඔබ போய் දන්නවද මොනවද කරේ කියලා? உங்களுக்கு தெரியுமா என்ன செய்தார்கள் என்று? දැන් අපේ පවුල තිබිච්ච අර පින්තූරේ තියෙන්නේ ඕ අර පිටිපස්සේ කල්ලක් තියෙනවා. ඒ කියන්නේ චර්ච් එකක්, දේවස්ථානය. நாங்க முதலாவது என் குடும்பத்தோட நீங்க ஒரு போட்டோ பாத்தீங்க தானே, ஒரு பெரிய கல் இருந்தது. அது வந்து ஒரு சபை, ஒரு ඒ சர்ச். කියන්නේ කිතුණු කටිය මේ තමාගේ ඇදහිල්ල ආරක්ෂා කරගන්නට වනාන්තරයට ගිහිලා கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக வனாந்தரங்களுக்கு போய் මුලින්ම හදාගත්තේ චර්ච් එකක්. முதலாவது அவங்க கட்டினது சபையை. ඊට පස්සේ ඊළඟ එක அடுத்த போட்டோ. ඔබට පේනවද? ලොකු ගලක් உங்களுக்கு பாருங்க, விலங்குது பெரிய ஒரு கல் பாறை. හත්තු 7ක් විතර තියෙන ගලක්. 7 மாடி இருக்கிறதான ஒரு பாறை. මුල් සභාවේ කිතුණු කටිය ஆதி சபையின் கிறிஸ்தவர்கள் මේ ගලක් හාරලා இந்த கல்லை கொடைஞ்சி தோண்டி මේ කාමර ගොඩාක් හදාගත්තා. அதுல நிறைய அறைகளை உண்டு பண்ணி ඔබ கொண்டாங்க. දන්නවද මොකටද හදාගත්තේ කියලා? உங்களுக்கு தெரியுமா எதுக்கு இந்த அறைகள்? දෙවියන් වහන්සේගේ වචනය කට්ටියට උගන්වන්න තමයි මේක හදාගත්තේ. தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதிப்பதற்காக தான் இவைகளை தோண்டினார்கள். කෑම බීම හරියට තිබුණ නැත්තම් சாப்பாடு உடைகள் சரியா இருக்கல. කට්ටිය එවිලා මේ
මරාගත්තා. ஜனங்கள் வந்து கொலை செய்வார்கள். කිතුණු කැටිය මොකද කරගත්තේ? கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? දෙවියන් වහන්සේගේ ස්ථානය හදලා ஆண்டவருடைய இடத்தை கட்டினார்கள். බයිබලයේ ඉගෙන ගන්න ස්ථානයක් හදලා வேதத்தை படிக்கும் இடங்களை கட்டினார்கள். ඔබ දන්නවද තව මොකක්ද කරේ කියලා? உங்களுக்கு தெரியுமா அவங்க வேற என்ன செஞ்சாங்கன்னு? එයාලා යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත මතක් කරලා அவங்க இயேசு கிறிஸ்துவிதான கடைசி விருப்பத்தை நினைச்சு බයිබලයේ ඉගෙන ගත්තායින් පස්සේ வேதத்தை கற்றுக்கொண்ட பின்பு කට්ටිය එරියා. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டார்கள். වාතෝ දෙරියේ எங்க அனுப்பினார்கள்? තමන් මරන්ට ලේස්ති වෙලා සිටිනෝ සෙනගොල් ළඟට යලා යවලා තියෙනවා. தங்களை கொல்லும்படியாக ஆயத்தமாயிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இவர்களை அனுப்பினார்கள். තමන්ගේ මුදල් තමන්ගේ සම්පා පෙරගත්තු කට්ටියට යවන්න තමයි சூதாනම් කරගෙන සිටියේ. தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய வஸ்துக்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அனுப்பும்படியாக ஆயத்தப்பட்டார்கள். ඇයි එයාලා මේ ආකාරයෙන් කරලා තියෙන්නේ? ஏன் அவர்கள் இதெல்லாம் செய்தார்கள்? අපේ ජීවිතයත් වටිනයි. எங்கட வாழ்க்கை பெருமதியானது. මුදල් සම්පත් වටිනයි. பணம் சொத்துக்கள் எல்லாம் பெருமதியானது. අනුන්ට ප්‍රේම කරන එකත් වටිනයි. மற்றவர்களை அன்பு காட்டுவதும் பெருமதியானது. ආගන්තු සක්කාරය කරන එකත් වටිනයි. உபசரிப்பு பண்ணுவது நல்லது. නමුත් ඒ සියල්ලට වඩා ஆனா இது எல்லாற்றை விட අපිට වැදගත් වෙන්නම ඕනේ எங்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டும் යේසුස් වහන්සේගේ අන්තිම වචනය පිළිපදින එක. இயேசு கிறிஸ்துவியதான கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவது. අපේ අයියල්ලා අක්කල්ලා ආච්චිල්ලා මේ සියල්ලා යේසුස් වහන්සේගේ වචනය ආරක්ෂා කරගත්තා. எங்களுடைய பாட்டி தாத்தாமார்கள் பெரியவர்கள் மூதாதையர்கள் தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டார்கள். ඔබ හොඳ පුතෙක්ද? நீங்க நல்ல ஒரு மகனா? ඔබ හොඳ දුවක්ද? நீங்க ஒரு நல்ல ஒரு மகளா? නැත්නම් මම වගේ අකීකරු පුතෙක්ද? இல்லாட்டி என்ன மாதிரி கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையா? අකීකරු දුවෙක්ද? இல்லாட்டி கீழ்ப்படியாத மகளா? ඔබේ ගාලා බලන්නකෝ. நீங்க உங்க கிட்ட கேட்டு பாருங்க. මම යේසුස් වහන්සේ මට අනු කරලා තියෙන දේ මම ආරක්ෂා කරගෙන සිටිනවාද? இயேசு எனக்கு கட்டளையிட்டதை நான் பாதுகாக்கிறேனா? මුල් සභාවේ හිටපු අපේ ආච්චිලා අම්මලා වගේ මම කරගෙන ඉන්නවාද කියලා. ஆதி சபையில இருந்ததான அந்த ஆச்சி தாத்தாமார்கள் மாதிரி நாங்க இப்ப இருக்கிறோமா? යේසුස් වහන්සේ නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරගන්න කියලා කියපු මේ වචනය මම මේකට මුල් තැනක් දීලා තියෙනවාද? இயேசு கிறிஸ்து சொன்னதான நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்குங்கள் என்ற இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறேனா? ඒව කරන්නේ නැතුව හැමදාම ස්වාමීනි මට ආශිර්වාද කරන්න ආශිර්වාද තියෙන්න ඕනේ කියලා කී ඉන්නවාද? அவைகளை செய்யாம ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க சொல்லி கேட்டிட்டு இருக்கோமா? අපි තව වචනය බලමු. இன்னொரு வார்த்தையை நாங்க ඒකේ பார்ப்போம். දෙවියන් වහන්සේගේ හදවත තියෙන වචනයයි. இது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை. ඒක 1 තිමෝති அதுதான் 1 திமோத்தி දෙවෙනි පරිච්ඡේදයේ 2வது அதிகாரம் 2 සිට 4 දක්වා 2 தொடக்கம் 4 வரை 1 තිමෝති 1 திமோத்தி දෙවෙනි පරිච්ඡේදයේ 2வது அதிகாரம் 3 2 3 සහ 4 2 3 4 සියලු මනුෂ්‍යයන් උදෙසා ඉල්ලීම්ද යාත්නාද මැදහත්කම්ද ස්තුතිදීම්ද පවත්වන්නට සියල්ලට පළමුවෙන් අවවාද කරමි. මෙය සියලු මනුෂ්‍යයන් ගලවනු ලැබ සැබෑව දැනගැනීමට පැමිණෙනවාට කැමති වූ අපගේ ගැලවුම්කාරයාණන් වන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යහපත්ව ප්‍රසන්නව තිබේ. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ආමෙන්. ஆமென். මම කලින් ඔබට කියලා තියන්නේ යේසුස් වහන්සේගේ කැමැත්ත මොකක්ද කියලා. நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னன்னு. දැන් ඔබ සමග මේ දකන් යන්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ආශාව කුමක්ද කියලා. இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்டவருடைய விருப்பம் ஆசை என்ன. තුන්වෙනි පදේ අපි නැවත බලමු. 3வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். මෙය සියලු මනුෂ්‍යයන් ගලවනු ලැබ සැබෑව දැනගැනීමට පැමිණෙනවාට කැමති වූ 4 අපගේ ගැලවුම්කාරයාණන් වන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යහපත්ව ප්‍රසන්නව තිබේ. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். සියලු මනුෂ්‍යයන් කලවනු ලැබ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு සැබෑව දැනගැනීමට சத்தியத்தை அறிய පැමිණෙනුවට කැමති වූ அதுக்கு அவர் சித்தமாயிருக்கிறார். අපගේ ගැලුම් කාර්යයන් නොන දෙවියන් වහන්සේ. எங்கள் இரட்சகராகிய தேவன். මේ වචනය අදහස් කරන්නේ මොකක්ද? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? අපේ දෙවියන් වහන්සේට කැමති වෙන්නේ මොනවටද? எங்க ஆண்டவர் எதிலே சித்தமாயிருக்கிறார்? මේ සදාන් කරලා තියෙන්නේ இங்கே சொல்லி இருக்கிறது සියලු මනුෂ්‍යයන් කලවනු ලැබ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு සියලු මනුෂ්‍යයන් කලවනු ලැබ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு සැබෑව දැනගැනීමට පැමිණෙනුවට කැමති කියලා. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய சித்தமாயிருக்கிறார். හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? ஆண்டவருடைய சித்தம் என்ன? සියලු මනුෂ්‍යයන් எல்லா மனுஷரும் සියලු වර්ගයන් எல்லா ஜாதிகளும் දෙවියන් වහන්සේව විශ්වාස කිරීම. தேவனை விசுவாசிக்க வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. මම විතරක් නෙමෙයි. நான் மட்டுமல்ல, අපේ පවුල විතරක් නෙමෙයි. என் குடும்பம் மட்டுமல்ல, අපේ කමේ විතරක් නෙමෙයි. என்னுடைய கிராமம் மட்டுமல்ல, අපේ දිස්ත්‍රික්කයේ සිටින කට්ටිය විතරක් නෙමෙයි. எங்களுடைய பிரதேசத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, අපේ දේශයේ සිටින කට්ටිය විතරක් නෙමෙයි. எங்களுடைய நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකක්ද? ஆண்டவருடைய சித்தம் என்ன? සියලු මනුෂ්‍යයන් කලවනු ලැබ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு සැබෑව දැනගැනීමට පැමිණෙනුවට දෙවියන් වහන්සේට කැමැති. හලෙලූයා. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கே தேவன் சித்தமாயிருக்கிறார். හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. இதுதான் தேவனுடைய சித்தம். දැන් අපි දන්නවා යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත මොකක්ද කියලා. அப்படின்னா எங்களுக்கு தெரியும் இயேசுடைய கடைசி விருப்பம் என்ன? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකක්ද කියලා අපි දැනගන්නවා. தேவனுடைய சித்தம் என்ன என்பது எங்களுக்கு தெரிகிறது. එහෙනම් අපි ප්‍රශ්න තියෙනවා. அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. එහෙනම් මම මොකක්ද කරන්න ඕනේ කියලා. அப்படின்னா நான் என்ன செய்ய வேணும்? මෙහෙම යසායාතුමා කියපු වගේ මම කුමක් කරන්නද කියලා. எசாயா சொன்ன மாதிரி நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? දැන් අපි ප්‍රශ්න අහන්න ඕනේ දෙවියන් වහන්සේගෙන්. ස්වාමිනේ මම මොකක්ද කරන්න ඕනේ இப்ப කියලා. நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்யணும்? ඒකට යන්න කලින් මම ඔබට තව කාරණා කීපයක් කියන්න යනවා. அதற்கு போக முன்பதாக நான் இன்னும் சில காரியங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ඔබ දන්නවද මේ ලෝකයේ රටවල් කොච්චර තියෙනවද කියලා? உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்கிறது என்று? මේ ලෝකයේ රටවල් කීයක් තියෙනවද இந்த කියලා? உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? ලෝකයේ 233ක් විතර තියෙනවා. 233 நாடுகள் இருக்கிறது. පොඩි පොඩි වෙනසක් තියෙනවා. கொஞ்சம் கொஞ்சம் නම அங்காளிங்கால போகும். සාමාන්‍ය කියන්නේ 233ක් විතර තියෙනවා. 233 23 மாதிரி එයාලා இருக்கு. අතරින් ඒ රටවල් වලින් அந்த நாடுகளுக்கு இடையிலே ඔබ දන්නවද කිතුනුව කොච්චර ඉන්නේ? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இருக்காங்க? කිතුනුව ඉන්නේ 132ක්. கிறிஸ்தவர்கள் இருப்பது 132 வீதம். හලෙලූයා. ஹalleluya. මේ ලෝකයේ වැඩිම ඉන්න කටිය කියන්නේ අපි කිතුනුව. உலகத்திலே அதிகமா இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். හලෙලූයා. ஹalleluya. කාට බය වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ අපිට ගෙලුවීම ලබා දීලා. හලෙලූයා. யாருக்குமே பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. අපි තමයි ඉස්සරහින් ඉන්නේ. நாங்க தான் முன்னுக்கே நிக்கிறோம். දැන් අපේ දේශේ නෑ එහෙම නෙමෙයි. අපි තමයි පස්සෙන් ඉන්නේ எங்கட නේද? நாட்டிலனா நாங்க தான் பின்னுக்கு நிக்கிறோம். නම ලෝකෙ දිහා බැලුවාම ஆனா முழு உலகத்தை எடுத்து කාම பார்த்தா ඉස්සරහින් ඉන්නේ யாரு முன்னாடி நிக்கிறது? අපේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන කට්ටිය எங்கள் තමයි. தேவனை நம்புகிற ஜனங்கள். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. නම අපිට සතුටුයි නම බලන්නකෝ එහෙනම් අනිත් කට්ටිය මොනවද විශ්වාස කරගෙන ඉන්නේ? எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் மற்றவங்க என்னதை நம்பிக்கொண்டிருக்காங்க? මුස්ලිම්වරු කොච්චර ඉන්නේ මුස්ලිම්වරු? முஸ்லிம் ஜனங்க எவ்வளவு இருக்காங்க? ලෝකයේ 122ක්. 100க்கு 22 வீதம். ඊට පස්සේ அதுக்கு பின்பு හින්දු කට්ටිය இந்து ஜனங்கள் 113යි. 100க்கு 13. ඒ වගේම බෞද්ධ කට්ටිය அதே போல பௌத்தர்கள் ලෝකයේ ඉන්න 107කට විතරක්. 100க்கு 7 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ඒ අදහස් කරන්නේ அதுல சொல்ல வருவது යේසුස් වහන්සේ ලෝකයේ අදාගෙන කට්ටිය 132ක් ඉන්නවා. உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் 132 வீதம் இருக்காங்க. හරිම දුකයි යේසුස් වහන්සේ නොදන්න කට්ටිය ரொம்ப துக்கமானது. ஆனாலும் இயேசுவை அறியாத ஜனங்கள் ලෝකයේ ඉන්නේ உலகத்துல இருப்பது 168ක් විතර. 100க்கு 78 வீதமானவர்கள் இருக்காங்க. 168ක් විතර යේසුස් වහන්සේ දන්නේ නැතුව දැන්
අපායට යනවා. 178 வீதமானவர்கள் இயேசுவை அறியாமல் நரகத்துக்கு போகிறார்கள். මම ඔබට ආපහු කියන්න යනවා. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். 132ක විතර ස්වර්ගයට යනවා. 132 வீதமானவங்க தான் பரலோகம் போக போறாங்க. ஆனா 168 168 வீதமானவங்க නිරායට යනවා. நரகத்துக்கு போகிறார்கள். අපායට යනවා. நரகத்துக்கு போகிறார்கள். කිදිවිල්ලට යනවා. அக்கினி கடல்ல போகிறார்கள். මොකද කරන්නේ? என்ன செய்யறது? මට ගැලවීමක් තියෙනවා. எனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. මරණක් කමක් නෑ මම ස්වර්ගයට යනවා කියලා ඔබ හිතනවාද? செத்தாலும் பரவாயில்லப்பா நான் பரலோகம் போவேன் நீங்க நினைக்கலாம். ඔව්. ஆம் உண்மை. ඇත්ත. உண்மை. නමුත් ஆனாலும் ඒක විතරක් මදි. அது மட்டும் போதாது. 168කට කවුද ගිහිලා සුභාරංචි ප්‍රකාශ කරන්නේ? 168 வீதமானவர்கள் யார் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ඔබ දන්නවද ඊළඟ එක? அடுத்த ஸ்லைட். මේ ලෝකයේ රටවල් 233ක් තියෙනවා කියලා මම ඔබට කියලා இந்த තියෙනවා. உலகத்திலே 233 நாடுகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? 233 233ல කිතුණු රටවල් තියෙන්නේ கிறிஸ்தவ நாடுகள் இருப்பது 159යි. 159. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ලෝකයේ රටවල් 233 කිතුණු රටවල් තියෙන්නේ 159යි. உலகத்திலே 233 நாடுகள்ல 159 நாடுகள் கிறிஸ்தவ දෙවියන් நாடுகள். වහන්සේට ප්‍රශංසා වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. බය වෙන්න එපා. பயப்படாதீங்க. මම කිතුණුවේ කියලා මේ කියන්න බය වෙන්න එපා. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள பயப்படாதீங்க. ලෝකෙ දිහා බැලුවාම உலகத்தை எடுத்து பார்க்கும்போது අපි ඉන්නේ කොහෙද? நாங்க எங்க இருக்கிறோம்? අපි ඉන්නේ කොහෙද? நாங்க எங்க இருக்கிறோம்? අපි ඉන්නේ ඉස්සරහෙන්. හලෙලූයා. நாங்க முன்னாடி நிக்கிறோம். හලෙලූයා. ஹalleluya. බය වෙන්න එපා. பயப்படாதீங்க. හරි. හරි හොඳයි නේද? නමුත් ஆனாலும் අපිට හෝම්වර්ක්ස් තියෙනවා. හෝම්වර්ක්ස්. எங்களுக்கு வீட்டு வேலை இருக்கு. බලන්නකෝ. දැන් යේසු 233න් 159 යේසුස් වහන්සේ ආදාගෙන ඉන්නවා. 233 நாடுகள்ல 159 நாடுகள் இயேசு அறிந்த நாடுகள். නමුත් 60ක් රටවල් 60ක් විතර අනා- යේසුස් වහන්සේ ආදාගන්නේ නැහැ. 60 நாடுகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. කවුද යන්නේ? யார் போவது? කවුද ගිහිල්ලා සුභාරංචිය යේසුස් වහන්සේ කියන කියලා දෙන්නේ? யார் போய் இயேசுவுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லுவது? යේසුස් වහන්සේ අපිට අනුකරලා තියෙනවා. இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். උඹලා ගොස් நீங்கள் போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරගන්න. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். හලෙලූයා. ஹalleluya. මම ඔබට එක කතාවක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன். නුවර கண்டி பிரதேசத்துல නුවර පාස්ටර් ෂෙල්බම් කියලා දෙමළ පාස්ටර් කෙනෙක් හොඳට සේවය කරගෙන ඉන්නවා. பாஸ்டர் செல்வம் என்ற ஒரு தமிழ் போதகர், அவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறார். ඒ පාස්ටර් යටතේ චර්ච් එකේ සිස්ටර් කෙනෙක් හිටියා. அந்த பாஸ்டருக்கு கீழ அந்த சபையில ஒரு சிஸ்டர் ඒ இருந்தாங்க. සිස්ටර් දෙමළ සිස්ටර් කෙනෙක්. அந்த சிஸ்டர் ஒரு தமிழ் சிஸ்டர். නම රුවිනි කියලා දාලා තිබෙනවා. அவருடைய பேர் ருவினி. ඔබ දන්නවද? මාස 4කට කලින් உங்களுக்கு தெரியுமா 4 மாதங்களுக்கு முன்பதாக ඒ සිස්ටර් ජපානයට ගියා. அந்த சிஸ்டர் ஜப்பானுக்கு போனாங்க. මොකදද ගියේ? எதுக்கு போனாங்க? සල්ලි හම්බ කරන්න නෙමෙයි. பணம் சம்பாதிக்க அல்ல. දෙවියන් වහන්සේ ඒ සිස්ටර්ට දර්ශනයක් දීලා ஆண்டவர் அந்த சிஸ்டருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, උඹ ජපානයට ගොස් நீ ஜப்பானுக்கு சென்று ජපාන් ජනතාව ගෝලයන් කරන්න කියලා. ஜப்பான் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லு. මාස 4කට කලින් 4 மாதங்களுக்கு முன்பதாக ඒ සිස්ටර් ලේස්ති වෙලා அந்த சிஸ்டர் ஆயத்தப்பட்டு ජපානයට ගිහිලා. ஜப்பானுக்கு போனாங்க. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. සල්ලි හම්බ කරන්න ගියේ නැහැ. பணம் சம்பாதிக்க போகல. ඔබ දන්නවද ජපාන් දේශයේ உங்களுக்கு தெரியுமா ஜப்பான் தேசத்துல යේසුස් වහන්සේ ආදාගන්න කට්ටිය 100ට වඩා අඩුයි. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள் 100க்கு 1 வீதத்தை விட குறைவானவர்கள். 100ට වඩා අඩුයි. 100க்கு 1 விட குறைவானவர்கள். කොච්චර ලස්සන වාහන හදලා මෝටර් බයික් හදලා අපිට දුන්නාත් எவ்வளவு அழகான வாகனங்கள் மோட்டார் பைக் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ඒ අල්ලගව යේසුස් වහන්සේ නැහැ. அவங்க கிட்ட இயேசு இல்ல. කවුද ජපානයට ගිහිලා யார் ஜப்பான் ஜனங்களுக்கு சென்று ටොයෝටා සුසුකි වාහන විකුණන්න නැතුව කන්න නැතුව டொயோட்டா சுசுகி வாகனங்கள் விக்காம வாங்காம ඒවා ඉම්පෝට් කරන්න නැතුව அவைகளை இம்போர்ட் பண்ணாம කවුද ගිහිලා ජපාන් කට්ටියට සුභාරංචි කියන්නේ? யார் அங்கே போய் ஜப்பான் ஜனங்களுக்கு சுவிசேஷத்துக்காக போவது? මෙහෙ කවුරු හරි ඉන්නවද ජපානයට ගිහිලාම සුභාරංචි සේවය කරගන්න ඕනේ කියලා? අත இங்க උසන්න யாராவது කවුරු හරි இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்க ஜப்பானுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க விரும்புறவங்க? අපිට නිකන් යන්න බෑ.
சும்மா போக முடியாது. මොනවාරි ජොබ් එකක් කරගෙන යන්න ඕනේ. ஏதாவது ஒரு தொழிலா இருந்தா போயிருவோம். ඒ ඉඳ ස්පෙයා පාස් ඒවා මම ඉම්පෝට් කරන්න ඕනේ කියලා ඒ ගිහිල්ලා වැඩ කරනවා. නමුත් අපේ ඉලක්කය වෙන්නේ ස්වාරාංශ ප්‍රකාශ කරනවා. ஸ்பேர் பார்ட்ஸ் சென்று நாங்க ஏற்றுமதி செய்கிறோம் இறக்குமதி செய்கிறோம் பேர்ல போய் அங்கே சுவிசேஷத்தை பேசுகிறார்கள். හලෙලූයා. ஹalleluya. මෙහෙ බිස්නස් කරන කට්ටිය ඉන්නවද? இங்க பிசினஸ் செய்றவங்க இருக்கீங்களா யாராவது? ඔබ කොහාටද යන්න ඕනේ? நீங்க எங்க போகணும்? ජපානට යන්න ඕනේ. ஜப்பானுக்கு போகணும். ගිහිල්ලා මේ ස්පෙයා පාස් ඒවා ඉම්පෝට් කරන්න උත්සාහ කරගන්න. அங்க போய் ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். නමුත් අපේ ඉලක්කය වෙන්න ඕනේ ஆனா எங்க இலக்கு என்ன? යේසුස් වහන්සේගේ වචනය ප්‍රකාශ. இயேசுடைய வார்த்தையை அறிவிப்பது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ඔබ දන්නවද ලෝකේ රටවල් 223ක් තියෙනවා කියලා ඔබ දන්නවනේ නේද? உங்களுக்கு தெரியுமா உலகத்துல 233 நாடுகள் இருக்குன்னு? හැබැයි යේසුස් වහන්සේ අපිට කියලා තියෙනවා නුඹලා ගෝස් සියලු ජාතීන් කියලා වචන දාලා තියෙනවා. ஆண்டவர் ජාතීන්. சொல்லியிருக்கான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் සියලු රටවල් ගෝලයන් කරන්න කියලා කිව්වේ නේ. எல்லா நாடுகளையும் சீசராக்க சொல்ல இல்ல. ඔබ දන්නවද මේ ලෝකේ ජාතීන් කීයක් ඉන්නවද உங்களுக்கு කියලා? தெரியுமா இந்த உலகத்துல எத்தனை ஜாதி இருக்கிறது என்று? අපේ ලංකාදේශයේ ජාතීන් කීයක් ඉන්නවද? இலங்கையில எத்தனை ஜாதி இருக்கிறது? දෙමළ ජනතාව නේද? தமிழ் பேசுகிறவர்கள், සිංහල ජනතාව, சிங்கள ஜனங்கள், මෝ ජනතාව, ஜனங்கள், முஸ்லிம் ஜனங்கள், බෝග ජනතාව ඉන්නවනේ. பர்க ஜனங்கள் මෙලේ இருக்காங்க, ජනතාව ඉන්නවා. மலே ஜனங்கள் இருக்காங்க, ඒව වෙද්දු ඉන්නවා නේද? නේද? වෙද්දු මයං ගන්න පෙත්තේ. වෙද්දු வேடர்கள் இருக்கிறாங்க, பழங்குடியினர். මේ කුරුණෑකල නේනේ වෙද්දු නේද? குருநாகல் இல்ல தான் එයාලා ඉන්නවා பழங்குடி. මයං ගන්න පෙත්තේනේ. மையங்கனே தான் அவங்க මම இருக்காங்க. තවස ගිහිල්ලා බැලුවා. එයාලා කතා කරගත්තා. நான் ஒரு நாள் போய் அவங்களோட பேசினேன். අඩුම වශයෙන් අපේ දේශයේ ජාතීන් 6ක්වත් ඉන්නවා. குறைஞ்சபட்சம் 6 ஜாதியாவது இலங்கையில் இருக்காங்க. ඔබ දන්නවද ඉන්දියාවේ කොච්චර ජාතීන් ඉන්නවද කියලා? உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுல எத்தனை ஜாதிகள் இருக்காங்கன்னு? මේ ලෝකයේ කොච්චර ජාතීන් ඉන්නවද කියලා? இந்த உலகத்துல எத்தனை ஜாதிகள்? බලන්න පාරම. පාරාංචිය කියෝ නැති රටවල් මෙන්න මේ ආකාරයෙන් තියෙන්නේ. சுவிசேஷம் போகாத நாடுகள் தான் இப்படியாக இருக்கிறது. බලන්න ඊළඟ එකට යමු. அடுத்த ஸ்லைட். මේ ලෝකයේ ජාතීන් ඉන්නේ 16350 විතර. இந்த உலகத்துல 16350 ஜாதிகள் இருக்காங்க. මේ ලෝකයේ ජාතීන් කොච්චර ඉන්නේ? எத்தனை ஜாதி இருக்காங்க? 16350. 16350 ஜாதிகள். ගොඩාක් ඉන්නවනේ නේද? நிறைய இருக்காங்க. සෑහෙන ඉන්නවා සෑහෙන. நிறைய නමුත් ஜாதி හලෙලූයා இருக்கு. ஹalleluya. සුභාරංචිය ගිහිලා තියෙන ජාතීන් சுவிசேஷம் போயிருப்பது எத்தனை ஜாதிக்கு? 10000කට විතර. 10000කට විතර. 10000 விதமான ஜாதிகளுக்கு. හලෙලූයා. ஹalleluya. 10000ෙන් දැන් 10000කට සුභාරංචි ගිහිලා තියෙනවා. 16000 ஜாதிகள்ல 10000 ஜாதிக்கு தான் சுவிசேஷம் போயிருக்கு. ජාතීන් 6000 ගානකට සුභාරංචි කියන්නේ. 6000 ஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகல. දෙවියන් වහන්සේ ගොඩාක් ක්‍රියා කරලා තියෙනවා. ஆண்டவர் எத்தனை காரியம் செஞ்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනෝ එදිලිවන්තයෝ බුළු ලෝකයට ගිහිලා සුභාරංචි ප්‍රකාශ කරලා තියෙනවා. ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் உலகத்திலே சென்று சுவிசேஷத்தை பேசுகிறார்கள். ඒ නිසා දැන් 10000 දැන් 6000කට බැහැලා තියෙන්නේ. அந்த 16000 ஜாதிகள் இருந்து 6000 ஜாதிக்கு இறங்கி இருக்கு. නමුත් ජාතීන් 6000කට කවුද යන්නේ? இந்த 6000 ஜாதி இடத்துல யார் போவது? එයාලට ගිහිල්ලා අපි යේසුස් වහන්සේද කියලා දෙන්නේ නැත්තම් அவங்க கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்காவிட்டால் එයාලා කොහෙද යන්නේ? அவங்க எங்க போறாங்க? එයාලා කොහෙද යන්නේ? அவங்க எங்க போறாங்க? කොහෙද යන්නේ? எங்க போறாங்க? එතෙන්ට යනවා එතෙන්. அவங்க நரகத்துக்கு. කවදාවත් දිවෙන්නේ නැති கிண்ணක් තියෙන ස්ථානයට යනවා. ஒரு நாளும் அணையாத அக்கினி இருக்கிறதான இடத்துக்கு போக போகிறார்கள். මම විතර යේසුස් වහන්සේ ආදාගෙන நான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு හොඳට කාලා බීලා ඊට දවසේ හොඳට නමස්කාර කරලා ඒවා හරියන්නේ நல்லா சாப்பிட்டு குடிச்சு திருப்தியா இருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை செஞ்சு பத்தாது. ඒවා කරත් මදි. அது செஞ்சு போதாது. අපි මොකද කරන්න ඕන? நாங்க என்ன செய்யணும்? නුඹලා ගොස් நீங்க புறப்பட்டு போய் නුඹලා ගොස් நீங்க போய் දෙමළ ජනතාව ගෝලයන් කරන්න. தமிழ் ஜனங்களை சீசராக்குங்க. මං කියපු වචන හරිද? நான் சொன்ன சரியா? හරිද? சரியா? නුඹලා ගොස් நீங்க போய் සිංහල ජනතාව ගෝලයන් කරන්න. හරිද? சிங்கள ஜனங்களை சீசராக்குங்க. சரியா? නුඹලා ගොස් ඉන්දියන් ජනතාව ගෝලයන් කරන්න. හරිද நீங்க වචනය? சொன்ன இந்தியா ஜாதிகளை சீசராக்குங்க. சரியா? නුඹලා ගොස් කොරියන් ජනතාව මේ ගෝලයන් කරන්න. මේ වචනේ හරිද? நீங்க சென்று கொரியா ஜனங்களை சீசராக்குங்க. இந்த வார்த்தை சரியா? නැහැ. இல்ல නැහැ. இல்ல කොහෙම්ම නැහැ. எப்படியுமே இல்ல. අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்யணும்? මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? අපි කොල්ල යුතු කාරණා තුනක් තියෙනවා. நாங்க செய்ய வேண்டிய 3 காரியம் இருக்கிறது. කාරණා තුනක් කියලා මම මගේ දේශනාව අවසන් කරන්න. 3 காரியத்தை சொல்லி என்ன பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன். මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? පළවෙනි එක. முதலாவது මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? පළවෙනි එක. முதலாவது මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? යන්න ඕනේ. போகணும். මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? යන්න ඕනේ. போகணும். අපි කියමුද? යමු. சொல்லுவோம். போ. යමු. போவோம். போவோம். යමු. போவோம். போவோம். දෙමළ භාෂාව දන්නා. போவோம். தமிழ் கொஞ்சம் தெரியும். අපි යමු. நாங்கள் போவோம். යන්න ඕනේ. போக வேண்டும். කොහෙද යන්න ඕනේ? எங்க போறது? මලෝ පිටිට ගිහිල්ලා අපි ස්පාරාජි කියන්න ඕනේද? மல்லோ வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணுமா? නේ මල් කඩුවට ඇවිල්ලා ස්පාරාජි කියන්න ඕනේද? மல்கடுவாக வந்து சுவிசேஷம் சொல்லணுமா? නැත්නම් කුලියා පිටියට ගිහිල්ලා ස්පාරාජි කියන්න ඕනේද? குளியா வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணுமா? අපි කොහෙද යන්න ඕනේ? நாங்க எங்க போகணும்? කොහෙද යන්න ඕනේ? කොහෙද? எங்க போகணும்? කියන්නකෝ වචනයක්. சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. අපි යන්න ඕනේ ජපානයට. හලෙලුයා. நாங்க ஜப்பானுக்கு போகணும். ජපානට මේ ස්පෙයා පාර්ට්ස් ගන්න නෙමෙයි ස්පාරාජි කියනවා. ජපානට යන්න ඕනේ. நாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்ல சுவிசேஷத்துக்காக ஜப்பானுக்கு ආ போகணும். කොහෙද යන්න ඕනේ? வேற எங்க போகணும்? සෞදි අරාබියාව. சவுதி அரேபியாவுக்கு ජොබ් එකක් කරගන්නද? தொழில் செய்யறதுக்கா? ඔව් ජොබ් එකක් කරන්න නැත්නම් ඔව්, පරවාල. වීසා හම්බ වෙන්නේ නෑනේ. ஒரு கடையும் போடாட்டி உங்களுக்கு விசா கிடைக்காது. ජොබ් එකක් කරන්නට කොහමද යනවා? கடை செய்யறதுக்கு எதுக்கோ போறீங்க. නමුත් අපේ තාග දෙක ඉල්ලක්ක කියන්නේ මොකක්ද? ஆனா எங்கட நோக்கம், எங்கட இலக்கு என்ன? සුභාරංච කියලා දෙන්න. சுவிசேஷத்தை சொல்வது. සෞදි අරාබියාවේ ලංකාවේ කට්ටිය කොච්චර ඉන්නවද? சவுதி அரேபியாவிலே இலங்கையர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? දුබායි වල කී දෙනෙක් ඉන්නවද? துபாயில எத்தனை ஜனங்கள் இருக்காங்க? කටාර් කුවේත් කොච්චර කට්ටිය ඉන්නවද? கட்டார், குவைத் நாடுகள் எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க? කිතුනෝ යන්නම ඕනේ. கிறிஸ்தவர்கள் போக வேண்டும். මොනවාද අරගෙන? என்ன எடுத்துக்கிட்டு? පාස්පෝර්ට් එකද අරගෙන? பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு? ඕ පාස්පෝර්ට් එක විතර හරියන්නේ මොකද අරගෙන? பாஸ்போர்ட் மட்டும் போதாது, வேற என்ன எடுக்கணும்? සුභාරංචි අරගෙන. හalleluya. சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මේ අම්මලා ගොඩාක් ඉන්නවා. இங்க அம்மாமார்கள் நிறைய பேர் මම இருக்கீங்க. දන්නේ කී දෙනෙක් දැන් පාස්පෝර්ට් ඉමිග්‍රේෂන් එකට ගිහලා පාස්පෝර්ට් එක හදාදා ඉන්නවද දන්නේ නැහැ. இப்பயே தெரியா சீக்கிரமா போயிட்டு எத்தனை பேர் பாஸ்போர்ட் செய்ய போறீங்கன்னு? ඉන්නවද කවුරු හරි? දැන් පාස්පෝර්ට් හදන්න ඕනේ කියලා හිතන யாரா இருக்கீங்களா? பாஸ்போர்ட் இப்பயாவது செஞ்சுக்கணும்பா அப்படின்னு රට යන්න ඕනේ කියලා හිතන කට්ටිය ඉන්නවද මෙහෙ? வெளிநாட்டுக்காவது போயிடணும்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருக்கீங்களா? ඉන්නවනේ. இருக்கீங்களா? නැත්තම් ඔක්කොම ගිහිලා ඉවරද දන්නේ නැහැ පාස්පෝර්ට්. இல்லாட்டி எத்தனை பேர் பாஸ்போர்ட்டை வித்துட்டாங்களோ தெரியாது. කොට කට්ටිය ගියානේ. நிறைய பேர் போயிட்டாங்க. යනකොට අපි මොකක්ද ලේස්ති කරලා යන්න ඕනේ? நாங்க போகும்போது என்னத்தை ஆயத்தமாக கொண்டு செல்ல வேண்டும்? ස්පාරංචිය ලේස්ති කරලා යන්න. சுவிசேஷத்தை ஆயத்தமாக கொண்டு செல்லணும். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ඔබ දන්නවද? මට මේ වගේ කතාවක් ආරංචි වුණා. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இப்படியான ஒரு கதை கேள்விப்பட்டது. ලංකාවේ ශිෂ්ට කෙනෙක්. இலங்கையில ஒரு சிஸ்டர், යේසුස් වහන්සේ ආදාන ශිෂ්ට කෙනෙක්. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிஸ்டர். ඒ ශිෂ්ටව වැඩ කරන්න දුබායි වලට ගියා. அந்த சிஸ்டர் துபாய்க்கு போனாங்க. හොඳ එදෙල්ලවන්තියෙක්. நல்ல ஒரு விசுவாசி. ඒ ශිෂ්ටව වැඩ කරන ගමන් හිතුවේ මගේ මේ ස්වාමි දුවට ඒ කියන්නේ නෝනාට සුභාරංචි දෙන්න ඕන කියලා. அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்க நினைச்சாங்க, என்னுடையதான எஜமாட்டி அம்மாவுக்கு நான் නමුත් ඔබ சுவிசேஷம் දන්නවනේ சொல்லணும். දුබායි වල සුභාරංචි කිව්වම අපිට දඬුවමක් ලැබෙන්නේ මාරණික දඬුවම. உங்களுக்கு தெரியுமா, துபாயில நாங்க யாருக்கா சுவிசேஷம் அறிவிச்சா மரண தண்டனை இருக்கிறது. දන්නවද? தெரியுமா? දන්නවා. ඒ ශිෂ්ටා දැනගෙන හිටියා. அது தெரியும் சிஸ்டருக்கு, ஆனா அவங்க නමුත් இருந்தாங்க. ශුද්ධාත්ම වහන්සේගේ පැලඹීමක් තිබ්බා ඒ ශිෂ්ටට. ஆனா அந்த சிஸ்டருக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இருந்தது. මගේ මෙඩම්ට යේසුස් වහන්සේ කියලා දෙන්න ඕනේ කියලා. இப்படியாவது என்னுடைய மேடம்க்கு நான் இயேசு அறிவிக்கணும். එක දවසක් දෙවියන් වහන්සේ ඒ කාන්ත ශිෂ්ටට අවස්ථාවක් දුන්නා සුභාරංචි කියලා දෙන්න. ஒரு நாள் அந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் சுவிசேஷம் சொல்வதற்கு. ඔබ දන්නවද මොකක්ද උනේ? உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது? ඒ නෝනා යේසුස් වහන්සේ පිළිගත්තා. அந்த மேடம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ඔබට පුළුවන්ද මාරණික සුභාරංචි කිව්වම මරන්ට යනවා. එතෙන්ට ගිහිල්ලා සුභාරංචි කියලා දෙන්න පුළුවන් වෙයිද? நீங்க சுவிசேஷம் பேனா அடுத்தது கழுத்து அறுத்துருவாங்கன்னு தெரியற இடத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? කී දෙනෙකුට පුළුවන්ද? எத்தனை பேருக்கு முடியும்? යේසුස් වහන්සේ කිව්වොත් එල්ලුනොත් ඉවරයි. இயேசுவை பத்தி சொல்லி அகப்பட்டா சாவுதான். මේක කපන්ට යනවා. මේක කපන්ට යනවා. கழுத்து அறுத்துருவாங்க. කී දෙනෙකුට ලේස්තිද?
අනිවාර්යෙන් මම යේසුස් වහන්සේට කියන්ට යනවා කියලා කියන කට්ටිය කී எத்தனை பேர் දෙනෙක් நினைக்கிறீங்க அப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் நான் இயேசுவை சொல்லுவேன்? අත උසන්නකෝ අත උසන්න கை உயர்த்தி කී காட்டுங்க. දෙනෙක් ඉන්නවද எத்தனை பேர் இருக்கீங்க? මේ පළවෙනි මාල්ලේ නම් කීප දෙනෙක් ඉන්නවා இந்த முத கட்டுலனா கொஞ்சம் பேர் இருக்காங்க. දෙවෙනි තුන්වෙනි මාල්ලේ නම් කවුරු පේන්නේ නැහැ නේ අත ரெண்டாவது උසන්නකෝ தட்டு மூணாவது தட்டுல தெரிய கூட மாட்டேங்குது. පිරිපස්සේ එක්කෙනෙක් පුරුදු කෙනෙක් ඉන්නවා ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. හalleluya Hallelujah. අපි අපොල සන්න දෙමුද මෙයාලට கைகளை தட்ட இவங்களுக்காக. මරුණත් කමක් නෑ අපිට මොකක්ද තියෙන්නේ செத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு என்ன අපිට இருக்கிறது? තියෙනවා எங்களுக்கு இருக்கு ස්වර්ගය பரலோகம். හalleluya ஹalleluya. අපිට ස්වර්ගය තියෙන ඉඳ යේසුස් වහන්සේ අපි සමග සිටින ඉඳ எங்களுக்கு මරුණත් කමක් නෑ පරලෝක- පරලෝක සුභාරංච කියන්න எங்களுக்கு பரலோகம் இருக்கிறதுனால செத்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலாம். හalleluya ஹalleluya. අපව අතසමුද மீனு கையை தூக்கி මරුණත් காட்டுங்க. කමක් නෑ මම යේසුස් වහන්සේ කියන්ට යනවා කියලා செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை பத்தி பேசுவேன்றவங்க අත උසන්න கையை தூக்கி காட்டுங்க. අම්මෝ පාස්තු ගොඩාක් ඉන්නවා බලන්නකෝ இப்ப நிறைய பேர் இருக்காங்க. කී දෙනෙක් විතර ඉන්නේ 50 60 70ක් 100க்கு மேல இருக்காங்க போல. පාස්තරට මාරු සතුටුයි பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். මරුණ කමෙන්ගේ 70ක් 80ක් විතර ඉන්නවා මම කියන්ට යනවා කියලා பரவாயில்ல, செத்தா சாவும் ஆண்டவருக்கான்னு சொல்லி ரெடியா இருக்காங்க 100க்கு மேல. ඇයි නම් ඊළඟ ඉරිදා ඔය මෙතනට එන්න ඕනේ அடுத்த ඊළඟ ඉරිදා මේ මෙතනට ඉරිදා එන්න ඕනේ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வர தேவையில்ல. මේ සතියේ පාස්පෝර්ට් එකක් හදලා இந்த கிழமையே பாஸ்போர்ட் செஞ்சுக்கிட்டு කොහෙද යන්න ඕනේ සෞදි අරාබියට எங்க යන්න போகணும்? சவுதி அரேபியாவுக்கு போகணும். හalleluya ஹalleluya. කී දෙනෙකුට කැමතිද සෞදි යන්න எத்தனை பேர் விருப்பம் சவுதிக்கு போறதுக்கு? ஐயோ. නැත්තම් ජපානට යන්න இல்லாட்டி ஜப்பானுக்கு போறதுக்கு ආහා ඉන්නවනේ ඉන්නවා ජපානට යන්න இருக்காங்க. ஜப்பான் போக ஆசையா කී இருக்காங்க. දෙනෙකින්ද කොරියාවට කියලා සුභාරංචි කියන්න කොරියා கொரியா. කොරියාවට எத்தனை பேர் යන්න கொரியாவுக்கு போக ஆயத்தமா இருக்கீங்க? නැත්තම් නේපාලයට කියලා සුභාරංචි කියන நேபாளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? කවුද ඉන්නේ ඉන්නවා එක්කෙනෙක් ඉන්නවා නේපාලයට ඔරවලකම්. යන්න අත ඉස්වාද கை உயர்த்தினீங்களா? එහෙනම් තව කොහෙද යන්නේ දුබායි යන්න කැමති කට්ටිය எத்தனை பேர் துபாய் போறதுக்கு අත விருப்பம்? උසන්නකෝ கை தூக்கி காட்டுங்க. නේ සල්ලි හම්බ කරන්න ඕනේ නැත්තම් වීසා නෑනේ වීසා නැත්තම් වැඩ කරගන්න බෑනේ ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு விசா வேணும். නමුත් விசா අපේ ඉලාකේ මොකක්ද වෙන්න ඕනේ ஆனா எங்க நோக்கம் என்ன? සියලු ජාතින් ගෝලයක් කරන්න எல்லா ஜாதிகளும் சீசனாக்க කී வேண்டும். දෙනෙකුට කැමතිද දුබායි යන්න எத்தனை பேர் விருப்பம் துபாய் செல்வதற்கு? අත උසන්න கையை தூக்குங்க. ඉන්නවා இருக்காங்க இருக்காங்க. නේද දැන් මේ චෝච් එකේ සේවය කරන කට්ටිය අත උසන්න නැත්ද ஊழியம் செய்றவங்க யாரும் கையை දුබායි தூக்க යන්න කැමති மாட்டீங்களா? කට්ටිය හalleluya ஹalleluya. අපි යන්න ඕනේ நாங்கள் போகணும். ඔබ යන්නේ නැත්තම් நீங்க போகாட்டி කට්ටිය අපායට යනවා ஜனங்க நரகத்துக்கு போறாங்க. එහෙනම් අපිට මෙන්න මේ ආකාරයෙන් කියන්න අනේ ස්වාමිනේ ආරයල අත උසලා ඉන්න කටිය නම් කොහොම තරුණයිනේ මට නම් දරුවෝ ඉන්නවා මහත්තයාද ඉන්නවා නෝනාද ඉන්නවා මට බෑනේ යන්න ஆனா இந்த கையை தூக்கி இருக்கிறவங்க வாலிபர்கள் அவங்க செய்வாங்க. எனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்காங்க, கஷ்டம். අනේ ස්වාමිනේ මට සල්ලි නෑනේ ஆண்டவர் எனக்கு காசு இல்லையே. අනේ භාෂාව දන්නේ නෑනේ මම ஐயோ பாஷை தெரியாதே, මට වයසයිනේ කියලා எனக்கு வயசு போயிருச்சே. ඕම කී ඉන්න අය ඉන්නවද இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இருக்கீங்களா? නේ ඔයාලා මොකක්ද කරන්න ඕනේ நீங்க என்ன செய்யணும்? යන්න බැරි නම් போக முடியாட்டி යන්න පුළුවන් ස්ථානවලට යන්න ඕනේ போக முடிந்த இடங்களுக்காச்சும் போகணும். හalleluya ஹalleluya. කොහෙද යන්න ඕනේ எங்க போகணும்? යාපනයට යන්න ඕනේ யாழ்ப்பாணத்துக்கு போகலாம், නැත්තම් මුදරාගලට යන්න ඕනේ முனராகலைக்கு போகலாம், නැත්තම් ඔබේ අසල්වැසියන්ට යන්න ඕනේ இல்லாட்டி உங்க அயலவர்களிடத்துல போகலாம். යේසුස් වහන්සේගෙන් කියලා දෙන්න ඕනේ නේද இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணும். නැත්තම් ඔයා කිතුණුවකින්ද ඔයට හොඳට මේ විරුද්ධ වෙලා ඉන්න අසල්වැසියන්ට ගිහිල්ලා ආදර කරන්න ඕනේ நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறபடினா உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்க அயலான இடத்துல போய் அன்பு காட்ட முடியும். හොටකයි කෑල්ලක් අරගෙන ගිහිල්ලා එයාලට දෙන්න ඕනේ ஏதாவது ஒரு வட்டக்கா துண்டை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட நீங்க கொடுக்கணும். නැත්තම් චොකලට් පැකට් එකක් හරි අරගෙන ගිහිල්ලා එයාලට දෙන්න ඕනේ இல்லாட்டி சின்ன ஒரு சாக்லேட் பேக்கெட்டாவது கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். අපිට යන්න බැරි නම් යන්න කලින් எங்களுக்கு போக முடியாட்டி போவதற்கு முன்பதாக ඔබේ ගමට ගිහිල්ලා සුභාරංචිය කියන්න ඕනේ உங்களோட கிராமத்துல போய் சுவிசேஷத்தை பேச வேண்டும். හalleluya ஹalleluya. ඔබේ ඥාතීන් 100%ක් යේසුස් වහන්සේ ආදාගෙන ඉන්නවද உங்களோட உறவினர்கள் 100% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? නෑ යේසුස් වහන්සේ නොදන්න කට්ටිය ඉන්නව නේද இல்ல இயேசுவை அறியாதவங்க இருக்காங்க. මගේ ඥාතීන් අතර යේසුස් වහන්සේ නොදන්න කට්ටිය කුඩාක් ඉන්නවා எங்கட உறவினர்கள் மத்தியிலே අපි இயேசுவை මොකද කරන්න அறியாதவங்க ඕනේ? இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்?
අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? එයාලට එන්න කියලා කියන්න ඕනේ. இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட வேணும். ලොකු කෑම මේසය පුරවලා කෑම වලින් එයාලට දෙන්න ඕනේ. நல்ல ஒரு சாப்பாடு மேசை ஆயத்தப்படுத்தி நல்லா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். හරිද? சரியா? කුරුණෑයකට තාමට ගිහිලා குருநா டவுனுக்கு போய் ලස්සන ඇඳුමක් අරගෙන அழகான ஒரு உடுப்பு வாங்கி ලස්සන සරමක් අරගෙන நல்ல ஒரு சாரம் வாங்கி එයාලට දෙන්න ඕනේ. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேணும். හේතුව அப்பொழுது காரணம் මම හොඳ කෙනෙක් වෙන්නද? நான் நல்லவனா இருக்கிறபடியாலா? නැහැ. இல்ல, යේසුස් වහන්සේ ගැන කියලා දෙන්න. இயேசுவை குறித்து பேச சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள. ඔබ දන්නවද? මට අක්කලා 4 දෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு 4 சகோதரிகள் இருக்காங்க. එයාලගේ දරුවෝ ගොඩාක් ඉන්නවා. அவங்களோட கீழே இருக்கிறவங்க இருக்காங்க. මම කොරියාට ගියාම එයාලා හම්බ වෙනවා කොහොම நான் හරි. கொரியாவுக்கு சென்றா அவங்கள நான் சந்திப்பேன். මේ පොඩි පොඩි දරුවන්ට ඔබ දන්නවද මම මොකද කරන්නේ? அவங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு நான் என்ன එයාලා මට செய்வேன்? කියන්නේ අංකල් කියලානේ. அவங்க என்ன அங்கிள்னு தானே ඔයාලා கூப்பிடுவாங்க. එන්නකෝ එකතු වෙන්න කියලා සමහර විට 10 දෙනෙක් විතර එකතු වෙනවා. வாங்க வாங்க எல்லாரும் கூப்பிடுவாரு. 10 பேர் சேர்ந்துக்குருவாங்க. මම මෙයාලට කලින් යේසුස් වහන්සේ ගැන කියන්න කලින් මේ පර්ස් එකෙන් සල්ලි අරගෙන එයාලට සල්ලි දෙනවා. நான் இயேசுவை குறித்து பேசுவதற்கு முன்பதாக அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேசுவதற்கான பணத்தை எடுத்து கொடுப்பேன். රුපියල් 100ක් 200ක් නෙමෙයි. 100 ரூபாய் 200 ரூபாய் அல்ல. මම එයාලට 5000 ගානේ දෙනවා. 5000 ගානේ. நான் ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் மேனி கொடுப்பேன். මට සල්ලි තියෙන ඉඳද? எனக்கு பணம் இருக்கிறதுனாலயா? ඕක ඉඳ නෙමෙයි. இருக்கிறதுனால இல்ல. සල්ලි වෙඩියම දුන්නාම நான் பணம் அதிகமா கொடுக்கும்போது එයාලගේ මනස அவங்களோட மனசு කොහොමද විවෘත වෙන්න යනවා. ஃபுல்லா திறப்பாங்க. එන්නකෝ කන්න ඕ අංකල් ස්තුති කියනවා. வாங்க வாங்க இது எடுங்கன்னு சொன்னா அவங்க ஆமா அங்கிள் தேங்க் யூ ඊට පස්සේ சொல்லுவாங்க. මම මට එකක් තියෙනවා ඔයාලට කියන්න කියලා මම කියනවා. நான் சொல்லுவேன், என்கிட்ட ஒரு காரியம் இருக்கு உங்களோட சொல்றதுக்குன்னு. ඔයාලට අහලා ඇති යේසුස් වහන්සේ ගැන. நீங்க கேட்டிருப்பீங்க இயேசுவை குறித்து. මම ඔයාලට යේසුස් වහන්සේ ගැන ආපහු කියන්න යනවා. நான் உங்களுக்கு இயேசுவை பத்தி மீண்டும் ஒரு එයාලා சொல்லி දන්නවා தரேன். මම පාස්ටර් කෙනෙක් කියලා. දේව සේවකයෙක් කියලා. அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பாஸ்டர் தேவ ஊழியக்காரன் சொல்லி. මම එයාලට පෙර භාගයක් විතර යුනයිටඩ් දියා විතර යේසුස් වහන්සේ ගැන කියලා. நான் அவங்களுக்கு அரை மணி தியாலம் உட்கார வச்சு இயேசுவை பத்தி பேசுவேன். දෙතුන් දෙනෙක් යේසුස් වහන්සේ පිළිගන්නවා. 2-3 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஹalleluya. ஹalleluya. හලෙලුයා. ஹalleluya. ඔබට යන්න බැරි නම් உங்களால போக முடியாட்டா, සියලු ජාතින් ගෝලයන් කරගෙන යන්න බැරි නම් எல்லா ஜாதிகளையும் சீசராக்க முடியாவிட்டால் අපි කාටද යන්න ඕනේ? நாங்க எங்க போக வேணும்? කාටද යන්න ඕනේ? எங்க போகணும்? ඔබේ ඥාතින්ට යන්න ඕනේ. உங்க உறவினர்கள் மத்தியில போங்க. ஹalleluya. ஹalleluya. හලෙලුයා. ஹalleluya. ඔබේ කමට යන්න ඕනේ. உங்களோட கிராமத்துக்கு போங்க. නැත්තම් ඔබේ අම්මලා තාත්තලා ඉන්න උපංගමට යන්න ඕනේ. இல்லாட்டி உங்களோட தாய் தகப்பன் பிறந்ததான ஊருக்கு போங்க. කීලා මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? කෑම මේසයක් ලෑස්ති කරලා நல்ல ஒரு சாப்பாடு மேசை ஆயத்தப்படுத்தி කට්ටියට එන්න කියලා කෑම දෙන්න ඕනේ. எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். කෑම දීලා මදි. சாப்பாடு கொடுத்து போதாது. මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? කෑම හොඳට කාලා நல்லா சாப்பிட்ட பிறகு අයිස්ක්‍රීම් කාලා ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ඊට පස්සේ අපි මොකද කවන්න ඕනේ? அதுக்கப்புறம் எண்ணத்தை நாங்க ஊட்ட வேணும். අපි මොකද කවන්න ඕනේ? எண்ணத்தை ஊட்டி விட வேணும். ස්වාරංචිය. சுவிசேஷத்தை යේසුස් වහන්සේව කවන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவை ஊட்டி விட வேண்டும். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ආමෙන් ආමෙන් ආමෙන්. ஆமென். යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත. இயேசு கிறிஸ்துவுடைய ඒක சித்தம் ඉෂ්ට அதுதான். කරගන්නම ඕනේ. அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். දැන් කාරණු තුනක් තියෙනවා කියලා කිව්වානේ. 3 காரணம் சொல்றேன் පළවෙනි சொன்னானே. කාරණා ඔබට කිව්වා. முதலாவது காரணத்தை நான் சொன்னேன். යන්න. போக வேண்டும். යන්න. போக வேண்டும். සෞදි යන්න. சவுதிக்கு போகணும். කටාර් යන්න. கட்டாருக்கு දුබායි போகணும். යන්න. துபாய்க்கு போகணும். ජාපාන් යන්න. ஜப்பான் போகணும். ඉන්දියාවට යන්න. இந்தியாவுக்கு போகணும். බංග්ලාදේශයට යන්න. பங்களாதேஷ் போகணும். නේපාලයට යන්න. உலகத்தின் நேபாளுக்கு போங்க. මාලදීව යුනට යන්න. மாலத்தீவுகளுக்கு போங்க. හalleluya. ஹalleluya. යන්න බැරි නම් போக முடியாட்டி අපි අපේ අසල්වැසියන්ට ගිහිල්ලා ස්වාරාංචි කියන්න. எங்களை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காவது போய் சுவிசேஷத்தை பேசணும். දෙවෙනි කාරණාව ரெண்டாவது காரியம், යන්න ඕනේ නම් යන්න බැරි නම් போகணும் ஆனா போக முடியாட்டி අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்யணும்? කට්ටිය යවන්න ඕනේ. ஜனங்களை அனுப்ப வேண்டும். මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? කට්ටිය යවන්න ඕනේ. மற்றவர்களை அனுப்ப வேண்டும். පස්සෙන් කියන්නකො කට්ටිය යවන්න ඕනේ. சொல்லுங்க, மற்றவர்களை அனுப்பணும். කට්ටිය යවන්න ඕනේ. மற்றவர்களை அனுப்ப வேண்டும். කියන්නකො සිංහලෙන් කට්ටිය යවන්න ඕනේ. சொல்லுங்க, கட்டியவை යවන්නෝනේ. කට්ටිය යවන්න ඕනේ. கட்டிய යවන්නෝනේ. විශේෂයෙන් முக்கியமாக තරුණ තරුණියන් යවන්න ඕනේ. வாலிபர்களை யுவதிகளை அனுப்ப வேண்டும்.
සභාවේ තරුණ තරුණයන් ඉන්නවානේ. சபையிலே வாலிபர் யுவதிகள் இருக்காங்க தானே? තමා මම තරුණයි කියලා හිතන අය අත උසන්නකෝ. நான் ஒரு வாலிபன் மாமா நினைக்கிறேன். தருணாய். நான் வாலிபன் நினைக்கிறேன், கை தூக்குங்க. මම තරුණයි. நான் ஒரு வாலிபன். හා ඉන්නවා. ඔක්කොම වයස කට්ටියද මේ උඩ ඉන්නේ? மேலெல்லாம் මම வயசு තරුණයි කියලා හිතන කට්ටිය අත மேலெல்லாம் வயசு උසන්නකෝ. போனவங்களா இருக்கீங்க? ඉන්නවා. මම දිස්වා. මමත් තවම තරුණයි. நானும் இன்னும் வாலிபன் தான். හලෙලුයා. බොහොම ස්තුතියි. Hallelujah. මේ පස් දෙකනේ මේ තරුණ තරුණියෝ යවන්න ඕනේ යවන්න. இந்த வாலிபர்களை யுவதிகளை அனுப்ப வேண்டும். මොකද කියන්නේ? පාස්පෝර්ට් එකක් තියෙනවද කියලා ආන්න ඕනේ. அவங்ககிட்ட கேட்கணும், பாஸ்போர்ட் இருக்கா? නැත්තම් හදාගන්නකෝ එක. இல்லாட்டி செஞ்சுக்கோங்க. දෙවෙනි කාරණාව අපි අපේ තරුණ තරුණියන් යවන්න ඕනේ. இரண்டாவது காரியம், எங்க வாலிபர்களை யுவதிகளை அனுப்ப வேண்டும். නිකන් යන්න කියලා හරියන්නේ ඌවා. சும்மா போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்து சரி வராது. බයිබල් කොලෙජයට දාන්න ඕනේ ළමයි. பிள்ளைங்களை கூட்டி போய் பைபிள் காலேஜ் போடணும். නැත්තම් අපේ ආයතනයේ මේ කොල්ලාතෝ පුහුණු පාසල කියලා මාස 6ක පුහුණුවක් තියෙන පාසලක් තියෙනවා. எங்கட நிறுவனத்துல சீசர்களை உருவாக்கும் பாடசாலை என்ற ஒரு பயிற்சி முகாம் இருக்கிறது. ඒකට හරි කට්ටිය දාලා පුහුණු කරන්න ඕනේ. அதற்காவது ஜனங்களை போட்டு பயிற்சிவிக்கணும். සුභාරංචි කොහොමද කියලා දෙන්න කියලා දෙන්න ඕනේ. சுவிசேஷத்தை எப்படி பேசுவது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். කට්ටිය පුහුණු කරලා යවන්න. ஜனங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்ப வேணும். කී දෙනෙකුට කැමතිද කට්ටිය යවන්න? අත උසන්නකෝ. எத்தனை பேருக்கு விருப்பம் ஜனங்களை அனுப்பணும்? යවන්න කැමති කට්ටිය. அனுப்ப விருப்பமானவங்க? හරි බොහොම ස්තුතියි. மிக நன்றி. දැන් යවන්න ඕනේ. அனுப்ப வேணும். ඔය යන්න. நீ මම போ. ඔයාට උදව් කරන්න. நீங்க போங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். මං මාස්කෝ ඔයා ගියෝ මාස්කෝ මං කීයක් හරි උදව් කරන්නම් කියලා දෙන්න நான் ඕනේ. உங்களுக்கு மாதாந்தமா இவ்வளவு சார் நான் பணம் கொடுத்து உதவி செய்றேன்னு சொல்லி உதவி செய்ய வேணும். තුන්වෙනි කාරණාව. மூணாவது காரியம் මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? යාචනා කරන්න ඕනේ. அவங்களுக்காக ஜெபிக்கணும். මුළු ලෝකය වෙනුවෙන් අපි යාචනා කරන්න ඕනේ. முழு உலகத்துக்காகவும் ஜெபிக்கணும். මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? යාඥා කරන්න ඕනේ. ஜெபிக்கணும். අපි කියවලා තියෙන්නේ 1 තිමෝති 2 සිට 4 දක්වා. 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 2 தொடக்கம் 4 வரைக்கும் நாங்க வாசித்தோம். ඒක කියවලා බැලුවෝ පාවුල්තුමා තිමෝතිතුමාට කියන්නේ அதை வாசிக்கும் போது பவுல் தீமோத்திக்கு சொல்வது, සියලු මනුෂ්‍යයන් උදෙසා எல்லா மனுஷனுக்காகவும் ඉල්ලින්ද விண்ணப்பங்களையும் යාඥාද ஜெபங்களையும் මෙදාත්කාම්ද மத்தியஸ்த வகிக்கும் ස්තුතිදීම්ද කරන්න කියලා. நன்றி செலுத்துங்க. පාවුල්තුමා பவுல் සියලු මනුෂ්‍යයන් කලවන්න පිණිස சகல மனுஷரையும் ரட்சிக்குவதற்காக තිමෝතිතුමාගෙන් ඉල්ලලා තියෙනවා. தீமோத்தியிடத்திலே கேட்டிருக்கிறார், නුඹ කරන්න උනේ ඉල්ලීම් நீ செய்ய வேண்டும், விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும், යාඥා ஜெபங்கள், මෙදාත්කාම් வேண்டுதல்கள், ස්තුතිදී. ஸ்தோத்திரங்கள். මේ දවස්වල මේ ලෝකේ බොහෝ යුද්ධ තියෙනවා නේද? நாட்கள்ல உலகத்தில் அநேக யுத்தங்கள் நடக்கிறது. දැන් යුක්‍රේනය සහ රුසියාව අතර යුද්ධයක් තියෙනවා. யுக்ரைன் ரஷ்யா நடுவில் ஒரு யுத்தம் நடக்கிறது. ඉස්රායෙල් සහ මෙත පෙරදිග රටවල්ට එක්ක සටනක් තියෙනවා. இஸ்ரவேலுக்கும் மற்ற நாடுகளோடு யுத்தம் இருக்கிறது. පාකිස්තාන ස්ථානය සහ ඉන්දියාව අතර ගැටුමක් තිබුණා නේද? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடுவில் ஒரு யுத்தம் இருந்தது. මේ ලෝකයේ බොහෝ ප්‍රශ්න ගැටලු තියෙනවා. இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் யுத்தங்கள் இருக்கு. ටීවී වලින් ඒවා අපිට ආරංචි වෙනවා නේද? டிவியில இருந்து அதெல்லாம் நாங்க கேள்விப்படுகிறோம். අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? යේසුස් වහන්සේගේ අන්තිම කැමැත්ත දන්න කෙනෙක් හැටියට අපි මොකද කරන්න ඕනේ? இயேசுடைய கடைசி சித்தத்தை அறிந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? අපි දනගස්සා நாங்க முழங்கால் நின்று එයාලා වෙනුවෙන් அவர்களுக்காக මෙදාත්කාරකම් යාඥා කරන්න ඕනේ. மத்தியஸ்தம் வகித்து ஜெபிக்க අනේ வேண்டும். ස්වාමිනී යුක්‍රේන දේශයට සාමය ලබා දෙන්න. ஆண்டவரே, யுக்ரைன் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. රුසියාවට සාමය දෙන්න. ரஷ்யாவுக்கு சமாதானத்தை கொடுங்க. පුතින්ට ආශිර්වාද කරන්න. புட்டினுக்கு ஆசீர்வதிங்க. අපි යාඥා කරන්න. நாங்க ஜெபிக்க வேணும். මාලදීවෝ වෙනුවෙන්, மாலைத்தீவுகளுக்காக, පාකිස්තාන වෙනුවෙන්, பாகிஸ்தானுக்காக, දුබායි වෙනුවෙන්, துபாய்க்காக, සෞදි ආරබියාව වෙනුවෙන් சவுதி அரேபியாவுக்காக අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොකද කරන්න ඕනේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි යාඥා කරන්න ඕනේ. நாங்க ஜெபிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ අපිට කියලා තියෙනවා இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி නුඹලා இருக்கிறார், ගෝස් நீங்கள் போய் සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. சகல ஜாதிகளின் අපි சீசராக்குங்க. කොහොමද සියලු ජාතීන් ගෝලයන් කරන්නේ? நாங்க எப்படி சகல ஜாதிகளின் சீசராக்குவது? කරුණු තුනක් කියලා තියෙනවා. 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. පළවෙනි එක முதலாவது යන්න ඕනේ. போங்க. දෙවෙනි එක இரண்டாவது
දෙවෙනි එක இரண்டாவது යවන්න ඕනේ. அனுப்ப வேண்டும். තුන්වෙනි එක மூன்றாவது මොකද කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? යාඥා කරන්න ඕනේ. ஜெபிக்க வேண்டும். මුළු ලෝකය වෙනුවෙන් යාඥා කරන්න முழு ඕනේ. உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். සියලු ජාතීන් ගැලවෙන්න අපි යාඥා කරන්න ඕනේ. சகல ஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ස්වාරාජ්‍ය පැතිරයන්ට අපි යාඥා කරන්න ඕනේ. சுவிசேஷம் கடந்து செல்ல ஜெபிக்க வேண்டும். මුළු ලෝකයට ගිහිලා සේවය කරන මිෂනාරිවරුන් වෙනුවෙන් අපි යාඥා කරන්න ඕනේ. முழு உலகத்துக்கு சென்று ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்க வேண்டும். සභාවේ සේවය කරන දාස දාශයන් වෙනුවෙන් අපි යාඥා කරන්න ඕනේ. சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். අපේ ගම වෙනුවෙන් යාඥා කරන්න எங்களுடைய ඕනේ. கிராமத்துக்காக ஜெபிக்க வேண்டும். අපේ දරුවෝ යන ඉස්කෝලය වෙනුවෙන් යාඥා කරන්න. எங்களுடைய கிராமத்திற்கு பாடசாலைக்காக ஜெபிக்க வேண்டும். ඔබ බඩු ගන්න යන මේ කඩවල් වලින් බඩු ගන්නවනේ ඒ කඩවල් වෙනුවෙන් යාඥා කරන්න. நீங்க பொருள் வாங்க சாமான் வாங்க போறதா கடைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ඔබ බස් එකෙන් ගමනක් යනවාද? நீங்க பஸ்ல போறீங்களா? මම බස් එකට නැග්ගාම நான் பஸ்ல ஏறின உடனே මම යාඥා කරන්න පටන් ගන්නවා. நான் ஜெபிக்க අනේ ஆரம்பிச்சேன். ස්වාමිනී මේ බස් එකේ ඉන්න කට්ටියට ස්වාමී සුභාරංචිය ඔබ වහන්සේ දෙන්න කියලා. ஆண்டவரே இந்த பஸ்ல இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும். මේ ඩ්‍රයිවර් කෙනෙකුට ආශිර්වාද කරන්න. ஆனா டிரைவருக்கு ஆசீர்வதிங்க. මේ කොන්දස්තර වරයෙකුට ආශිර්වාද කරන්න. அந்த கொந்தஸ்தருக்கு මේ ஆசீர்வதிங்க. වාඩි වෙලා ඉන්න කට්ටියට ස්වාමීන් ආශිර්වාද කරලා ඔබ වහන්සේ දැනගන්න ස්වාමීන් අවස්ථාව ලබා දෙන්න. உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் கொடுங்க. කී දෙනෙකුට කැමතිද? සියලු ජාතීන් ගෙල්ලවෙන්න යාඥා කරන්න මට කැමති කියලා හිතන කට්ටිය. எத்தனை பேர் விருப்பம் அப்போ எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்க விரும்புகிறேன்னு சொல்றாங்க கையை தூக்குங்க. අත උසන්න. கை தூக்குங்க. හරි. එහෙනම් අපි සියලු දෙනා නැගිට අපි යාඥා කරමු. அப்படியே நாங்கள் யாவரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம். ඔබ අපි සියලු දෙනා නැගිටිමු. எல்லாரும் எழுந்திருங்க. මගේ දේශනාව නම් මෙතනින් ඉවරයි. என்னுடைய பிரசங்கம் இதோட முடிந்தது. යාඥාව ඊට පස්සේ වෙල්ලාව මම පාස්ටර් මතේවුට ලබා දෙන්න යනවා. ஜெபத்தின் பின்பதாக பாஸ்டர் மத்தியுக்கு நான் அதை கொடுக்க போகிறேன். පාස්ටර් ඔබතුමා ඇවිල්ලා මේ සෙනඟ සමව යාඥා කරන්න පටන් ගන්නවා. பாஸ்டர் வந்து ஜனங்களோட சேர்ந்து அந்த ஜெப காலத்தை வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். අපි යාඥාවට ලෑස්ති වෙමු. நாங்க ஜெபத்துக்கு ஆயத்தப்படுவோம். ස්වාමිනී අපිට ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி.